தென் ஆரம்பிக்கிட்டாப்பா. ஆரம்பிக்கலாங்கம்மா. சாயா அன்பினை நாள்தோறும் தழைத்தவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உண்ணாமலை உடனுரைய அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. பொழியற்கொன் வெப்பொழித்த புகழியற்கொன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி போற்றி. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபெருமானின் பெருங்கருணையினால் சிவசரித்திரமாகிய நாயன்மார் பெருமக்களின் அருள் வரலாற்றினை போற்றுகின்ற திருத்தொண்டர் புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியபடி ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் செய்தருளிய அருட்திறன்களை எல்லாம் போற்றி வணங்கி கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்பில் என்ன சிந்தித்தோம் அப்படின்னு ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு செல்வோம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சீர்மிகு காஞ்சி உமையன்னை நடுக்கத்தை தீர்த்ததனால ஏகம்பம் என்றும், மாமரத்தின் ஒற்றை மாமரத்தின் அடியில் சிவபெருமான் வீற்றிருந்து அருள் புரிவதால் ஏகாம்பரம் என்றும் போற்றப்படுகின்ற அந்த காஞ்சி உமையன்னை அறம் வளர்க்கின்றாள் அல்லவா. அந்த உலகம் முழுவதும் அறமானது நிலைச்சிருக்கணும்னா அது வித்து எங்கேயாவது பயிரிடப்பட்டிருக்க வேண்டும். அது எங்கன்னா காஞ்சியில் அம்மைதான் அந்த அறம் வளர்க்கின்ற வித்தை விதைத்து அறத்தினை 32 அறங்களையும் உலகம் உய்யுமாறு வளர்க்கின்றாள். அத்தகைய காஞ்சிக்கு சென்று இறைவனை வணங்கி காமகோட்டமும் சென்று, காமகோட்டத்துலதான் காமாட்சி அன்னை வீற்றிருக்கின்றாள் பார்த்தோம். காமாட்சி அன்னையை வணங்கி திருமேற்றலிக்கு செல்கின்றார். அந்த திருமேற்றலியில முந்தா ஒன் சுடராம் அப்படின்னு சொல்ற இந்த பாரார் பெருமை திருப்பதிகம், உலகத்தவர் எல்லோருக்கும் நற்கதி தருகின்ற, யாவராலும் போற்றப்பட வேண்டிய திருப்பதிகத்தை பாடுகின்றார். அது சிவலோகம் சேர்ப்பிக்கும் பெருமைக்குரியது அப்படின்றதுனால அந்த பதிகத்தோட பெருமையை சிந்தித்தோம் சென்ற வகுப்பு. மிக முக்கியமான அருட்கருத்துக்களை மட்டும் மீண்டும் சொல்றேன். சிவபெருமான் மட்டுமே மெய்ப்பொருள், அவரே தெய்வம், அவர்தான் பரம்பொருள் அப்படின்ற உண்மையை உணர வேண்டும். அதுதான் சிவபதம் சேர்வதற்கான முதல் படி. அவரை அல்லாது மற்றொரு தெய்வத்தை போற்றவும் வணங்கவும் கூடாது. இறைவனே போற்ற வேண்டும், சிவபெருமானையே போற்ற வேண்டும். சிவபெருமானுக்கு
தொண்டுபட்டால், அதாவது அடிமை தொழில் கொண்டு அன்பு கொண்டு, முதல்ல அன்பு இருக்கணும். அதனால இறைவனுக்கு அடிமை தொழில் செய்தால் அடியார் பெருமக்களை வணங்கும் அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அடியார்களை வணங்குகின்ற பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சிவபக்தியானது முழுமை அடையும் அப்படின்றாங்க. இறைவனுடைய கருணை ஓரொரு கால் நினையாது விட்டாலும், சிவபெருமான் நினையாது விட்டாலும் நாம் அடியார்கள் அறியாமல் உள்ளத்தில் புகுந்து நினைப்பிக்க வைத்து அருள் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுற்றம், உற்றார், உறவினர் அதெல்லாம் ஒரு காலத்துல விட்டு விலகிடும். அதெல்லாம் நிலையில்லாத பொருள். அது மட்டும் இல்லாம தந்தை தாயானாலும் இந்த பூமியில நம்மளை பேணி பாதுகாத்து வளர்த்தாலும் அவங்களும் ஒரு காலத்துல நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப நமக்கு மெய் துணை சிவபரம்பொருள் என்பதை உணர்ந்து அன்பும் பக்தியும் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இறைவன் நினைத்து கொண்டே இருக்க இறைவன் உள்ளே புகுந்து அருள் செய்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிறப்பா என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இறைவன் திருவடியை இணைத்து கொண்டே இருப்போம், அந்த திருவடியிலேருந்து சில சமயம் மறந்துடுறோம். இப்படி மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உலக பற்றுக்களை எல்லாம் விட வேண்டும். இப்ப எல்லா பற்றுக்களையும் விட்டு சிவபெருமான் திருவடியே அடைந்தால் அவர் என்ன பண்ணுவாரா? எப்போதும் திருவடியை நினைக்கின்ற அந்த அருளினை தருவார். அப்பதான் சிவபதம் எய்த முடியும், சிவலோகம் எய்த முடியும். அப்ப எப்போதும் நினைக்க தன்னை தருகின்றான் இறைவன். அப்ப எப்ப செய்யணும்? பற்றையெல்லாம் விட்டு இறைவன் திருவடியை நினைக்க இறைவன் சிவயோகத்தினை அருளுகின்றான் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு இந்த ஒரு அருள்நிலை படிகள் எல்லாம் நம்ம கடந்து வந்தோம்னா சிவலோகம் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிவலோகம் சேர்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், உடலாலும் மனதாலும் வாக்காலும் எப்படிப்பட்ட தொண்டுகள்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக திருக்கட்சி மேற்றலி அப்படின்ற திருத்தல படிதத்தில் அருளி இருக்கின்றார். அடுத்தது ஓன காந்தன் தளி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திருத்தலத்துக்கு சென்று இறைவனுடைய தோழரும் தொண்டரும் இல்லையா, அதனால அந்த உரிமையினால பாடுகின்றார். சென்ற வகுப்பு பார்த்தோம் எப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விளையாட்டாக கூறியது போல இருக்கும். கங்கையானவள் உன்னோட திருமுடியில் இருக்கின்றால் அவள் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்றார். ஏதாவது குடுப்பியான்னு நான் கேட்கிறேன், வாய் திறக்க மாட்டான். அதாவது என்ன அர்த்தம்னா, கங்கை 1000 முகத்தோடு கோபமா வர அவளை அடக்கி சுவாமி என்ன பண்றார்? சிறு திவளையாக தன்னோட திருமுடியில் மறைக்கின்றார். இறைவனோட பெருமையை போற்றும் விதமாக தான் இது. மேலோட்டமா பார்த்தா இகழ்வது போல இருந்தாலும் இறைவன் அது பெருமையினை புகழுகின்ற பதிகம் தான். கணபதியே வயிறுதாரி, பெருவயிற்று பிள்ளைனா என்ன அர்த்தம்? அந்த சராசரமும் அந்த தொந்திக்குள் அடக்கம்னு அர்த்தம். அப்புறம் முருகன் சிறு பிள்ளை குமரன், உன்னுடைய செல்ல பிள்ளை முருக பெருமான். உமையன்னையோ அடியார்களுக்கு அவங்க நிலையறிந்து அவர் செய்ய மாட்டார் அப்படின்ட்டு, நீதான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாம் ஆட் செய்யவே மாட்டேன் நானு அப்படின்றார். அதாவது என்னன்னா, உங்களை தவிர வேற யாரும் ஆட் செய்ய முடியும், உங்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும் இறைவா, உன்னை தவிர வேற யாருக்கும் ஆட் செய்ய முடியாது அப்படின்ற உட்கருத்தை வைத்து சொல்றாரு. ரொம்ப சிறப்பு. இன்னும் சொல்ல போனா அடுத்த பாடல் என்ன சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே இப்ப இல்ல, உண்மை ஒற்றி வைத்து இங்கள் உண்ணலாமோ, எனக்கு செல்வம் வேணும், என்ன பண்றது? அடமானம் வைக்க ஒரு பொருள் இல்ல, உன்னை அடமானம் வைத்து பொருள் பெற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இறைவனுக்கு தொண்டர் மட்டும் இல்லாம தோழரும் ஆதலால் இப்படி கேட்க அவரால் முடியுது. உன்னை ஒற்றி வைத்து பணம் பெற்று செல்வம் பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தகைய அருள் பதிகத்தினை பாடி எல்லையில்லாத செல்வத்தை பெறுகின்றார். அது எப்படிப்பட்ட திருப்பதிகம்னா, கலை விளங்கும், வேதத்தில் உள்ளதெல்லாம் கலைகள் தான். அந்த கலைகளை கொண்டிருப்பதுதான் நம்ம தேவார பதிகங்கள். பதிகங்களோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதங்கள் எல்லாம் கலைகள் இருக்கு, அந்த கலையுடைய பொருட்களை எல்லாம் திருப்பதிகங்கள் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு அந்த வேதத்தின் கலைகளை கொண்டிருக்கின்ற அந்த பதிகத்தை, அந்த கலையை விளக்குகின்ற, சிறப்பாக விளங்குகின்ற அந்த யானர்னா அழகு மிகு பெருமை மிக்க அந்த திருப்பதிகத்தினை பாடி எண்ணில் நிதி பெறுகின்றார். எல்லையில்லாத நிதியை சுவாமியிடம் இருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெறுகின்றார். பெற்று அநேக தங்காவதம் அப்படின்ற அந்த திருத்தலத்துக்கு சென்று இறைவனை வணங்குகின்றார். அதுக்கப்புறம் அந்த காஞ்சிமா நகரிலே இருந்து கொண்டு இறைவனை தொழுகின்றார்.
பிற சிவஸ்தலங்களும் சென்று வணங்க வேண்டும் என்று உள்ளத்தில் எழுகின்ற அந்த விருப்பத்தினால வன்பாத்தான் பனங்காட்டூர் அப்படின்ற சிவஸ்தலத்துக்கு சென்று வணங்குகின்றார். விடையின் மேல் வருவான் என்று சிறந்த தமிழால திருப்பதிகம் பாடி அந்த திருத்தலத்தை விட்டு நீங்குகின்றார். அடுத்தது எந்தெந்த ஸ்தலங்கள் வந்து வணங்குகின்றார் அப்படின்ற இன்றைய வகுப்பு ஆரம்பிப்போம். 195வது பாடல் இன்றைய வகுப்பு ஆரம்பம். மண்ணு திருமார் பேரு அணைந்து வணங்கி பரவி திருவல்லம் தன்னுள் எய்தி இறஞ்சி போய் சாரும் மேல்பால் சடைக்கற்றை பின்னல் முடியார் இடம்பலவும் பேணி வணங்கி பெருந்தொண்டர் சென்னி முகில்தோய் தடங்குவட்டு திருக்காலத்தி மலை சேர்ந்தார். சென்ற வகுப்பு இதான் பார்த்தோம். அதாவது மண்ணு திருமால் பேரு, மண்ணுனா எப்போதும் நிலை பெற்றிருக்கின்ற சிவபெருமான் அந்த ஸ்தலத்தில் எப்பொழுதும் வீற்றிருக்கின்றார். அந்த திருமால் பேரு அணைந்து அங்கே சென்று வணங்கி வணங்குகின்றார், பரவுகின்றார், இறைவனுடைய புகழையெல்லாம் போற்றி அடுத்தது திருவல்லம் செல்கின்றார். இங்க திருமால் பேரு அப்படின்ற அந்த திருத்தலம் அதோட பெருமையை ஒன்று ரெண்டு பார்ப்போம். ஒரு சிவத்தலத்தை சொல்லும் பொழுது ஒன்று ரெண்டு பெருமையாவது பார்க்கணும். மணிகண்டீஸ்வரர் அப்படின்ற நாமத்தோடு இறைவன் விளங்குகின்றார். இறைவன் வந்து அஞ்சனாட்சி அப்படின்ற அருள் நாமத்தோடு விளங்குகின்றார். அந்த திருமால் பேருல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விருத்தசீரம் அப்படின்னு ஒரு நதிக்கரை இருக்கு. அங்க வந்து பார்வதி அன்னையே என்ன பண்றாங்க, தானே மணலால் சிவலிங்கம் செய்து பூஜிக்கின்றார்கள். அத்தகைய திருத்தலம் தான் அந்த திருமால் பேரு. அந்த உமையன்னை பூஜித்த அந்த லிங்கம் தான் வந்து அங்கு மூலவராக மணிகண்டீஸ்வரராக சுவாமி அங்கே விளங்குகின்றார். இப்போ வந்து இந்த திருநாவுக்கரசு தேவாரத்துல எப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த திருத்தலத்தோட பெருமை என்ன சொல்லனா, சாத்திரம் பேசும் சழக்கர்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவன் என்று பணிதிரேல் மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரே அப்படின்னு சொல்லிட்டு திருமால் இங்கே வணங்கி பேரு பெற்ற இந்த திருத்தலம் இது. இந்த திருத்தலத்துல வந்து என்ன ஒரு திருநாவுக்கரசு நாயனார் பெருமை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம கத்து தெரிஞ்சிருந்தாலும், உயர்ந்த குலம் கோத்திரத்திலும் குலத்திலும் பிறந்திருந்தாலும் அதனால் பயனில்லை. எப்ப பயன் கிடைக்கும்னா, பாத்திரம் சிவன், எல்லா பொருளும் சிவபெருமானே என்பதை உணர்ந்து செயலையும் அதை கடைபிடிக்கணும். அப்படி உணர்ந்தா, அப்படி உள்ளத்தில் கொண்டால் மாத்திரைக்குள், மாத்திரைனா ஒரு மாத்திரை, அந்த நொடிக்குள் அருளும் மார்பேரரை, அந்த ஒரு நொடியில சுவாமி அருள் செய்வாரா. உண்மை சிவபெருமான் தான் அப்படின்ற அந்த உண்மை உணர்வு நம்ம உள்ளத்துல வரணும். உணர்வு வந்தா இறைவன் அருள் செய்வார், உடனே ஓடி வந்து அருள் செய்வார்னு திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் அந்த திருமால் பேரு தேவார பதிகத்தை வந்து போற்றி கூறுகின்றார். அந்த அத்தகைய திருமால் பேரை அணைந்து வணங்கி இறைவனது புகழையெல்லாம் பாடி திருவல்லம் அணைகின்றார். தன் உள் எய்தி அந்த திருத்தலத்துக்குள்ளார சென்று இறைஞ்சி இறைவனை வணங்கி போய் சாரும் மேல்பால், அடுத்தது மேற்கு பகுதியாக அந்த திருவல்லத்துக்கு மேற்கு பகுதியில இருக்கிற சிவஸ்தலங்கள் தோறும் செல்கின்றார். இந்த திருவல்லம் அது ஒரு சிறப்புக்குரிய சிவஸ்தலம். அடியார் பெருமக்கள்லாம் சென்று வணங்கியிருப்பீங்க. வில்வநாதேஸ்வரர் அப்படின்ற நாமத்தோடு இறைவன் வீற்றிருக்கின்றார். உமையன்னை வந்து வல்லாம்பிகை என்ற நாமத்தோடு அங்கே வீற்றிருக்கின்றார். என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும், திருவிளையாடல் படம் பார்த்திருக்கோம். அதுல வந்து நிறைய கற்பனை தான். என்ன அப்படின்னு சொன்னா, நாரத மகரிஷி ஒரு ஞான பழத்தை கொண்டு தருகின்றார். அப்போ வந்து 2 பிள்ளைகள் இருக்காங்களே, என்ன பண்றது, எதை பங்கிட்டு கொடுக்க முடியாது, முழுவதாக தர வேண்டும். அப்ப அம்மா எப்பனே, அதாவது இந்த உலகம் அந்த அண்ட சராசரத்தையும் வந்து சுற்றி வர வேண்டும், யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமான் மயிலேறி உடனே புறப்பட்டு போறாரு. அந்த ஓம் என்ற பிரணவ ஞான வடிவம் இல்லையா விநாயக பெருமான், அதனால எளிதா என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஷார்ட்கட் அவருக்கு தெரியுது. ஏன்னா அண்ட சராசரமும் சிவ பரம்பொருளுக்குள்ளார அடக்கும். அதனால சிவபெருமானை உமையன்னையை சுற்றி வந்தாலே அந்த சராசரியும் சுற்றி வந்ததா அர்த்தம். அதனால என்ன பண்றாருன்னா, சிவபெருமானையும் உமையன்னையும் சுற்றி வந்து அந்த
கனியினை பெற்றுக் கொள்கின்றார். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த திருத்தலத்துல கனி வாங்கிய பிள்ளையார் அப்படின்னு இருக்காரு. அவர் கையில வந்து அந்த மாம்பழத்தை உண்ணவில்லை, அவரு ஞான பழத்தை கையில் வைத்துக் கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த அந்த வரலாறு நிகழ்ந்த திருத்தலம் இந்த திருவல்லம். கஞ்சன் அப்படின்ற ஒரு அசுரனை வந்து துன்புறுத்த மக்கள் எல்லாம் துன்புறுத்துறான். அவனை விரட்டி அடித்த நந்தி சுவாமி நந்திகேஸ்வரர் மறுபடியும் அந்த அசுரன் வருவானா அப்படின்னு பார்த்து காவல் காப்பது போல சுவாமியை நோக்கி பார்க்காம வாயிலை நோக்கி, கோபுர வாயிலை நோக்கி அங்க இருப்பார் அவரு. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த திருவல்லம். வல்லம்ன்றதுன்னா திருவலம். விநாயகர் பெருமான் வளமாக வந்து கனியை பெற்றது. அந்த வளம் அப்படின்றது மருவி மாறி இப்ப வல்லமா மாறிடுச்சு. திருவலம் தான் அது. பெருமை பெற்ற அந்த சிவஸ்தலத்தையும் வணங்கி கொண்டு இறஞ்சி போய் சாரும் மேல்பால் மேற்கு பகுதியில, அந்த வல்லத்துக்கு மேற்பகுதியில மேற்கு திக்கில இருக்கிற சிவஸ்தலங்கள் தோறும் வணங்கி கொண்டிருக்கின்றார். அது எப்படிப்பட்ட தலங்கள்? பிடியதன் உருவமை அந்த வளம் தானா அது? அது வந்து வழிவலம்மா, திருவழிவலம் அது. ஓகேமா ஓகே. இது வந்து திருவலம். ஆனா வல்லம்னு தான் இப்ப சொல்றாங்க. இது வந்து சென்னை பக்கத்துல அங்க இருக்கு, அந்த மாவட்டம், அங்க திருவள்ளூர் மாவட்டத்துல அங்க இருக்கு. ஆனா இப்ப வல்லம்னு அது சொல்றாங்க. இப்ப அந்த சிவஸ்தலங்கள் எப்படிப்பட்ட தலங்கள்னா, சடை காற்றை சுவாமியுடைய முடி வந்து சடை அப்படியே கற்றையா இருக்கு, அதை பின்னி இருக்கிறார். அந்த பின்னிய அந்த சடை கற்றையை உடைய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற சிவஸ்தலங்கள் இடம் பலவும் பேணி பெண்ண விருப்பத்தோடு வணங்குகின்றார். அடியார்களுக்கு அந்த அந்த விருப்பம் இருக்கும். சுவாமி சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். ஒவ்வொரு லிங்க திருமேனியில சுவாமியை கண்டு மகிழ்வார்கள் இல்லையா? உமையன்னையும் இறைவனையும் வணங்கி அடியார்கள் வந்த திருத்தலங்கள் அப்படின்னு நினைச்சு போற்றி வணங்குவார் இல்லையா? அப்ப ஒவ்வொரு ஸ்தலங்களும் சென்று சுவாமியை அந்த சடை கற்றையை பின்னிய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற ஸ்தலங்களை விரும்பி வணங்கி பெருந்தொண்டர் சென்னி முகில் தோய் தடங்கோட்டு திருக்காலத்தில் மலையை சேர்ந்தார். பெரும் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இல்லையா, நமக்கெல்லாம் தலைவராக விளங்குபவர், ஏன்னா இறைவனுக்கே தோழமை பூண்டவர் இல்லையா? அதனால பெரும் தொண்டராகிய நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சென்னி முகில் தோய் தடம் குவட்டு திருக்காலத்தி மலை சேர்ந்தார். திருக்காலத்தி மலையை சென்று சேர்கின்றார். அப்படியே போயிட்டு திருக்காலத்திக்கு போயிடுறாரு. திருக்காலத்தி மலை எப்படிப்பட்ட மலை பாத்தீங்கன்னா, சென்னி முகில் தோய் தடம் குவட்டு, அதாவது அது உச்சி. இந்த மலையுடைய உச்சி எவ்வளவு உயரமானதுன்னா முகில்கள் தோய்கின்றதாம். இந்த மேகங்கள் நம்மளுக்கே பார்த்தோம், மேகங்கள் உயரமான மலைகள் மலை உச்சிக்கு போகும்போது மேகங்கள்லாம் நம்மள உரசி கொண்டு செல்லும் இல்லையா? அது போல இந்த மலை உச்சியில வந்து மேகங்கள் தோய்கின்றது, படிகின்றது, தவழ்கின்றது. அத்தகைய உயர்ந்த சிகரங்களை உடைய தடம் கோட்டுனா பெரிய சிகரங்கள் கொண்ட அந்த திருக்காலத்தி மலையை சென்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சேர்கின்றார். 196வது பாடல். தடுக்கலாக பெருங்காதல் தலை நின்று அருளும் கண்ணப்பர் இடுக்கண் கலைந்து ஆட்கொண்டருளும் இறைவர் மகிழ்ந்த காலத்தி அடுக்கல் சேர அணைந்து பணிந்து அருளால் ஏறி அன்பு ஆறு மடுப்ப திருமுன் சென்று எய்தி மலைமேல் மருந்தை வணங்கினார். அதாவது தடுக்கலாகா பெருங்காதல் தலை நின்று அருளும். நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடுக்கலாகாத அன்பு. இப்ப நம்ம இறைவன் மீது வைத்திருக்கிற அன்பு சிறப்பானது. ஆனா அது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளோட உடலுக்கும் நம்மளோட கரணங்கள், கருவிகள், அகக்கருவிகள், உட்கருவிகள் அளவுபடப்பட்டு எவ்வளவு அளவுபடும், அது கண்ட்ரோல் பண்ணுது நம்ம அன்பை. ஓரளவுதான் இறைவன் மீது நம்மளால என்ன பண்ண முடியும், அன்போ பக்தியோ வைக்க முடியுது இல்லையா? ஆனா அது மட்டும் இல்லாம உலக சார்புகள் பற்றுகள் இருக்கு. இதனால ஒரு உயிரானது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இறைவன் மீது வைக்கின்ற அன்பு வந்து முழுமை அடைய முடிய மாட்டேங்குது. நமக்கு அதுதான் இதுதான் நம்மளுடைய வினைகள், அதுதான் காரணம். இத்தகைய வினைகள் நம்மளை தடுக்கும். அதனாலதான் வினைகளை கழிக்க வேண்டும். பதிகங்கள்லாம் பாடி இறைவனை வணங்கி அடியார்களை வணங்கி, அப்போதான் இறைவன் திருவருளை இறைவனை நினைக்கவே முடியும், திருவருள் பெற முடியும். அப்போ வந்து நம்மளோட உட்கரணங்களும் நம்ம கருவி கரணங்கள் எல்லாமே நம்மளுடைய பக்தியை வந்து அளவுபடுத்தும், இவ்வளவு அளவுக்குள்ளார் கொண்டு வரும். அப்படிப்பட்ட அளவுபடாத அன்பினை வந்து கண்ணப்ப நாயனார் கொண்டிருக்கின்றார். நமக்கே தெரியும்.
ஏன்னா உடலுக்குரிய அந்த இயல்பு போனதாலதான் உணவு இல்லாம 5 நாட்களும் உறக்கம் இல்லாமல் ஒரு நாள் நம்ம சிவராத்திரி கண்டுபிடிக்கிறது பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி தூக்கம் வரல இல்லாம இருக்கும் இல்லைங்களா? அப்படி அடுத்த நாளும் நம்ம 2 நாள் இருக்க முடியாது. அப்ப அடுத்த நாளும் நீங்க அது மாதிரி இருந்து பாருங்க. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே கண்ணு தானா மூடு உறக்கம் வந்துடும். ஏன்னா உடலுடைய தன்மை அது. அதே போல பசியும். ஆனா நம்ம கண்ணப்ப நாயனார் வந்து என்ன அது, அந்த உடலுடைய தன்மை யாவற்றையும் நீக்கியவர். அந்த சாறு மலம் மூன்றும் அதையும் அந்த உடலுடைய அந்த தன்மைகளும் நீங்கியதால அவரால் உணவின்றி உறக்கமின்றி இறைவனுக்கு இரவும் பகலும் தொண்டு செய்ய முடிந்தது. அப்ப உடல்களுக்கு இருக்கிற அந்த செயல்கள் எல்லாம் வந்து அவர் கட்டுப்படுத்தலைன்னா அளவுபடாத அன்பு அதனால இறைவன் மீது செலுத்த முடிஞ்சது. அதுதான் சொல்றாங்க, தடுக்கவே முடியாத பெரும் காதல், ரொம்ப அளவில்லாத அன்பு இல்லையா? அதனாலதான் சுவாமியுடைய கண்ணிலேந்து அந்த ரத்தத்தை பார்த்த உடனே என்ன பண்றார், தன் கண் இடந்து அப்புகின்றார். அதான் அந்த அன்பு, அந்த பெரும் காதல் தலை நின்று அப்படின்னு சொன்னா அவருடைய அன்புக்கு ஒப்பும் யாரும் கிடையாது, மிக்கவரும் யாரும் கிடையாது இல்லையா? மாணிக்க வாசக பெருமானே சொல்றாரு, கண்ணப்பர் ஒப்ப ஒரு அன்பின்மை கண்ட பின். கண்ணப்பர் மாதிரி அனுபவிக்க முடியல ஐயா, அது தெரிஞ்சும் நீ எனக்கு அருள் செய்யற அப்படின்னு இல்லையா? இப்ப தலை நின்று நமக்கு எல்லாம் தலைவர் அன்புல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணப்ப நாயனார். ஏன்னா அதான் சொல்றாங்க, தலை நின்று எல்லாருக்கும் முன்னாடி நிக்கிறார். ஏன்னா அந்த அன்பு பெருக்கு யாராலையும் செலுத்த முடியாது. தனக்கு ஒப்பாரும் அந்த அன்புல இல்ல, மிக்காரும் யாரும் இல்லை. அத்தகைய பெருங்காதலில் தலை நின்றவர் ஆகிய கண்ணப்ப நாயனார் அடியவர்களுக்கு அருள் செய்கின்றார். அப்படி அருள் செய்கின்ற கண்ணப்ப நாயனாருக்கு இடுக்கண் கலைந்து ஆட்கொண்டவர்களும் இறைவன். கண்ணப்ப நாயன் ஃபர்ஸ்ட் பாருங்க, அடியார சொல்றாரு. சிவஸ்தலத்துல போய் நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு அடுத்தது இறைவன் அடியார் பெருமாள் சொல்லாம முதல்ல கண்ணப்ப நாயனார். ஏன்னா அன்பின் மிகுதியால அவ்வளவு சிறப்பு கொண்டவர். இப்ப கண்ணப்ப நாயனார பெருமையை சொல்லிட்டு அவருக்கு இடுக்கண் கலைந்து ஆட்கொள்ளும், அவரோட துன்பத்தை கலைகின்றார். அவருக்கு வந்த துன்பம் வந்து தன்னுடைய கண்ணை இடந்து அப்புனாரே, அந்த துன்பம் இல்லை. சுவாமியுடைய கண்ணில் இருந்து குருதி வழிது ரத்தம் வந்து பார்த்த உடனே இவர் மனசுல துன்பம் கொண்டார்ல, அதுதான் அவருடைய கண்ணப்ப நாயனாருக்கு அந்த துன்பம். எத்தகைய பக்தி பாருங்க. தனக்கு கண்ணை இடந்து, தன்னுடைய கண்ணை இடந்து அப்புனதுக்காக அவருக்கு துன்பப்படல. ஆனா சுவாமியுடைய திருக்கண்ணில் இருந்து ரத்தம் வருகின்றதேன்னு இவர் வருத்தப்பட்டார்ல, ரொம்ப துன்பப்பட்டார் இல்லையா? அந்த இடுக்கனை கலைந்து ஆட்கொண்டு அருளும் இறைவன். அவர் என்ன பண்றார், சுவாமி ஆட்கொண்டு அருளுகின்றார் இல்லையா? காலத்தியப்பர். அத்தகைய இறைவன் மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற, அடியவருக்கு அருள் செய்து மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற காலத்தி. நம்ம கண்ணப்ப நாயனாருடைய பெருமையும் சொல்றாரு, காலத்தியப்பருடைய பெருமையும் சொல்றாரு. அத்தகைய அடுக்கல் சேர அணைந்து மலையை அணைகின்றார். இந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருக்காலத்தி அதோட பெருமையை சொல்லணும். ஏன்னா ரொம்ப பஞ்சபூத ஸ்தலங்கள்ல சிறப்பு பெருமைக்குரியது மட்டும் இல்ல, நம்ம கண்ணப்ப நாயனார் அங்க மலை மேல் மருந்தாக வீட்டு இருக்கின்றார் இல்லையா, அந்த பெருமையை சொல்லணும். இது பஞ்சபூத ஸ்தலங்கள்ல வாயு ஸ்தலம் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த திரு விளக்கு சுவாமி சந்நிதியில இருக்கிற ஒரு விளக்கு வந்து எப்பவுமே இந்த காத்தடிச்சா எப்படி கொஞ்சம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், அது போன்ற ஒரு தன்மையோட இருக்கும். இன்னும் சிறப்பா சொல்லணும்னா அது கைலாயம் போன்றது. நம்ம கைலாயத்துக்கு போகலாம் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. திருக்காலத்தி மலைக்கு சென்று மலைமேல் மருந்தாக கண்ணப்ப நாயனார் இருக்கார், அவரையும் வணங்கணும். கீழே போய் சுவாமியை மட்டும் வணங்கினா பத்தாது, காலத்தி எப்பரையும் ஞான பிரசூனாம்பிகையை மட்டும் வணங்கினா பத்தாது. மலைமேல் மருந்தாக கண்ணப்ப நாயனார் வீற்றிருக்கின்றார், அவரையும் வணங்கி கொண்டு வந்தால்தான் நமக்கு முழு திருவருள் கிடைக்கும். அதுதான் ஏன்னு சொல்றேன்னா, அந்த மலையை வந்து திருக்கைலாயம், அது வந்து வட கைலாயம் உத்தர திசையில இருக்கிறது. இப்ப இங்கே நம்ம காளஹஸ்தி மலைன்றது தென் கைலாயம், இது கல்வெட்டுகளே கூறுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நக்கீரர் பெருமானே எழுதியிருக்காரு, கைலை பாதி காலத்தி பாதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 பெருமைகள் இருந்ததை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த காலத்தி மலையை சொல்லும் போது திருப்பி சொல்லணும். ஒரு 4 சிறப்பு இயல்புகள் இருந்தா அந்த திருத்தலம் பாஸ்கர சேத்திரம் அப்படின்னு போற்றி வணங்கப்படும்.
அந்த 4 பெருமைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பானம் இருக்கு இல்லையா, லிங்க லிங்கத்துடைய ஆவுடையார் மேல இருக்கிற பானம் உயரமாக இருக்க வேண்டும், அளவுல பெரியதாக இருக்க வேண்டும், இருக்கிறது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, திருமாலாலும் பிரம்மனாலும் இந்திரனாலும் போற்றி வணங்கப்பட்டிருக்க வேண்டும், அத்தகைய பெருமையும் உண்டு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நதி, இந்த திருத்தலத்துக்குன்னு ஒரு நதி இருக்கும்ல, அந்த நதி ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரையும், அதாவது கடல்ல கலக்கிற வரையும் ஒரே நாமத்தோடயே இருக்க வேண்டும். இந்த ஸ்வர்ணமுகி அப்படின்ற ஆறு நமக்கு தெரியும். இந்த ஆறு வந்து பொன்முகலின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். இந்த இது எதுன்னா அகத்தியர் உருவாக்குனது. இந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் சிவ சாநித்தியத்தை உணர்ந்தார். சுவாமிக்கு இங்க பூஜை செய்யணும், நீர் இல்லை அப்படின்றதால அவர் உருவாக்குனதுதான் இந்த பொன்முகலி ஆறு. அப்போ வந்து இந்த பொன்முகலியாறு அவர் உருவாக்குனதுல இருந்து கடலை சேரும் வரை அந்த ஒரே நாமத்தோடயே இருக்கின்றது. அது ஒரு சிறப்பு. இன்னொன்னு, மலை மலை கொண்டதாக இருக்கணும், அங்கு மலையே சிவபெருமானாக விளங்க வேண்டும். இந்த 4 பெருமைகளையும் கொண்டிருந்தால் அது பாஸ்கர கஷேத்திரம் என்று போற்றி வணங்கப்படும். இது வந்து இந்த பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றி வணங்கப்படுகிறது. இந்த 4 பெருமைகளையும் கொண்டது. இன்னொன்னு கஜாரண்ய கஷேத்திரம் அப்படின்றாங்க. ஓகே, தெரியும். இப்ப நிறைய இறைவன் திருவருளால இறைவனுடைய அந்த முதல்ல கவசம் சாத்தப்பட்டு இருக்கும், அதோட தான் நம்ம எப்பவுமே தரிசிக்க முடியும். ஆனா இப்ப வந்து கவசம் இல்லாமே அந்த இறைவனுடைய அருள் புகைப்படங்கள் நிறைய வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, மேல 5 தலை நாகம் இருக்கும், நடு மத்திய பகுதியில வந்து யானையுடைய 2 தந்தங்கள் இருக்கும், அடிப்பகுதியில சிலந்தி இருக்கும். இவ்வாறு நாகத்தாலும் யானையாலும் சிலந்தியாலும் வழிபடப்பட்ட நாதர் வந்து திருக்காலத்தி அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த சட்டத்துல 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அது அப்படி கிடையாது. இறைவனுக்கு 28 திருநாமங்கள் இருக்கின்றது. அந்த 28 திருநாமங்கள் தான் நட்சத்திரங்கள் போல பொறிக்கப்பட்டு அந்த சட்டத்துல வந்து இருக்கு. அதுதான் சுவாமிக்கு சாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிறப்புக்குரிய அந்த திருத்தலத்துல எங்க நீர் பார்த்தாலும் அந்த ஆகாய கங்கைக்காக அங்க இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாமே சிவகணங்களாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சிறப்பு, அங்க தட்சிணாமூர்த்தி. வசிஷ்டர் வேண்டுகிறார் சிவபெருமான ஞானத்தை அருள் உண்டு. அவருடைய வேண்டுகோள் படி இந்த கல்லால மரத்தின் கீழே இருந்து சுவாமி வந்து ஞான உபதேசம் செய்தருளுகின்றார். அதனால தட்சிணாமூர்த்தியும் சிறப்புக்குரியவராக விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் வந்து நமக்கே தெரியும், சிவானந்த ஏக நிலையம் அப்படின்ற ஒரு பெருமைக்குரியது. ஏன் எப்படி இது திருக்கைலாயம்னு சொல்றாங்கன்னா, திருக்கைலாயத்துல இருந்து நிறைய சிகரங்கள் இருக்கும், அந்த சிகரம் தான் ஒண்ணு இங்க வந்து விழுந்துதான். அப்ப அங்கேருந்து வந்ததுனால இது திருக்கைலாயத்துக்கு சமமானது, பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சிவானந்த ஏக நிலையம் அப்படின்னு இதை போற்றி வணங்குகின்றார்கள். இன்னும் பெருமை நிறைய இருக்கு, அது நேரம் கருதி இதோட நிறுத்திக்கிறேன். இவ்வாறு சிறப்புக்குரிய அந்த பாஸ்கர கஷேத்திரத்தில், கஜாரண்ய கஷேத்திரத்தில் அடுக்கெல்லாம் மலை, அந்த மலையில வந்து அந்த காலத்தி மலையை அணைந்து சேர வேண்டும் என்பதற்காக அதை அணுகி பணிந்து வணங்கி அருளால் ஏறி இறைவன் திருவருள் பெற்று ஏறி பாருங்க, இறைவன் திருவருள் இருந்தாதான் திருக்காலத்தி மலைக்கு, அதாவது கைலாய மலைக்கு ஏற முடியும். அப்ப அருளால் ஏறின இறைவனுடைய அருளை பெற்று கொண்டு மலை மீது ஏறி அன்பு ஆறு மடுப்ப. இங்க அன்பு ஆறு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஆறுனா அதாவது கரையை உடைத்து கொண்டு போகும், அதாவது ஆறு. அந்த அன்பு இவருக்கு எப்படி இருக்குன்னா, எல்லையே இல்லாம பெருகுகின்றதா. அந்த அந்த அன்பானது கரையை உடைத்து கொண்டு பெருக அந்த அன்போடையே அந்த மலை மேல ஏறுகின்றார் அவர். ஏறி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பு ஆறு மடுப்ப திருமுன் சென்று எய்தி மலைமேல் மருந்தை வணங்கினார். அதாவது என்னன்னா, அந்த அன்பு ஆறு மடுத்தல்னா அன்பு ஆறுல அமிழ்கின்றார், அதாவது மூழ்குகின்றார். அதாவது அன்பு பெருகி வருகின்றது, அந்த அன்பாகி ஆற்றிலே மூழ்கி இருக்கின்றார். மூழ்கி திளைத்து திருமுன்பு சென்று எய்தி, சுவாமி முன்னாடி சென்று மலைமேல் மருந்தை வணங்கினார். மலைமேல் மருந்து, சுவாமியோடைய திருநாமத்துல இதுவும் ஒண்ணு, மலைமேல் மருந்து அப்படின்ட்டு. திருக்காலத்துக்கு இப்ப சமீபத்துக்கு சென்று வந்தவங்களுக்கு தெரியும்,
மலையில நடுவு பகுதியில சுவாமி இருப்பாரு, மேல உச்சியில தான் கண்ணப்ப நாயனார் இருப்பாரு. மலை மேல் மருந்துன்னா நம்ம கண்ணப்ப நாயனார் பெருமானையும் எடுத்துக்கலாம், காலத்தியப்பரையும் எடுத்துக்கலாம். அப்ப அந்த அன்பு ஆறு, அந்த அன்பு அதாவது கரைகளை எல்லாம் உடைத்து கொண்டு பெருகுகின்ற அன்பிலே திளைத்து மூழ்கி அந்த அன்போடையே திரைவன் திருமுன் சென்று எய்தி மலை மேல ஏறி மலை மேல் மருந்தாக விளங்குகின்ற சிவபெருமானை வணங்கினார். வணங்கி உள்ளம் கலிகூற மகிழ்ந்து போற்றி. நம்ம திருஞான சம்பந்த பெருமான் வரலாற்றிலையும் பார்ப்போம். திருநாவுக்கரசு நாயனார்லாம் அதாவது சுவாமியை வணங்கி அவர் திருவருளால அந்த பயன் போல கண்ணப்ப நாயனாரா பாக்குறாங்க. அப்ப இவ்வளவு சிறப்பு பாருங்க கண்ணப்ப நாயனாருடைய அருள் தரிசனம். என்ன பண்றாங்கன்னா வணங்கி உள்ளம் களி கூற, வணங்கி அன்பு பெருகுனா இன்பம் வரும். அப்போ உள்ள அன்போடு வணங்குவதால உள்ளம் களினா கழித்தல்னா இன்பம், கூற அது அதிகமாக மகிழ்ந்து போற்றி வணங்கி அதனால மகிழ்ச்சி ஏற்பட அந்த மகிழ்ச்சியோடய இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி மதுர இசை, மதுரம்னா இனிமை, இப்ப இனிய இசையோடு கூடிய அணங்குனா கூடியன்னு அர்த்தம். அப்ப செந்தாடும் எனும் பதிகம் பாடி அன்பால் கண்ணப்பர் மணங்கொள் மலர் சேவடி பணிந்து வாழ்ந்து. கண்ணப்ப நாயனாரோட பெருமை எப்படி எல்லாம் போற்றி சொல்றாரு பாருங்க. அதாவது அந்த அன்பு கரைகளை உடைக்கின்ற அன்பாற்றிலே மூழ்கி மேலே ஏறி மலை மேல் மருந்தை வணங்குகின்றார். இந்த வணங்குறதுனால உள்ளத்தில் மகிழ்ச்சி அதாவது கழிப்புன்னு சொல்றோம், அது அதிகமாக மகிழ்ந்து இசையோடு கூடிய பதிகம் பாடுகின்றார். சென்றாடும் விடையாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ற பதிகத்தினை பாடி அன்பால் கண்ணப்பருடைய மணம்கொள் மலர் சேவடியாம். அதாவது கண்ணப்ப நாயனாருடைய திருவடிகள் மலர் போன்ற திருவடிகள், அது சேவடி, அதாவது செம்மை நெறி சிவநெறியை தருகின்ற சேவடி. எதுக்கு நம்ம நினைச்சுப்பீங்கன்னா அடியார் பெருமக்களை இப்படி தூக்கி கொண்டாடுறாங்க, சிவபெருமான வணங்கலாம் இல்லையா, அடியார் பெருமக்களை எப்படி வணங்கலாம், வணங்குறதுனால என்ன நலன்? அதாவது இறைவன் திருவுருளை பெறுவதற்கு அடியார் பெருமக்கள் தான் அருள் வழி. நமக்கு இன்னும் சிறப்பா சொல்ல போனா இறைவன் எல்லையில்லாத ஆற்றல் அருள் எல்லாம் கொண்டிருக்கிறார். நமக்கு முகந்துக்கிறதுக்கு, அதாவது அதை ஒண்டுக்கிறதுக்கு, அதை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை. இவங்களாம் அருள் பாத்திரங்கள். இந்த பாத்திரங்கள் அடியார்களாகிய பாத்திரங்களை கொண்டு போய் இறைவனுடைய அருளை எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துக்கலாம். அடியார்களோட திருவடியை வணங்குவதுதான் இறைவனை அடைவதற்குரிய எளிய வழி. அப்ப அதுதான் என்ன பண்றாங்கன்னா, இது சேக்கிழார் பெருமான்னு சொல்லிருக்கார், நான் சொல்லல. அன்பால் கண்ணப்பருடைய மணங்கொள் மலர் சேவடியாம். அவரோட திருவடி சேவடியா சிவபெருமானை அடைவிக்கின்ற வழியை காட்டுகின்ற செம்மை நெறியை தருகின்ற திருவடிகள். அது மட்டும் இல்ல மணங்கொள் வாசனை வீசுகின்ற, என்ன மனம்னா அதான் திருவருளாகிய மனம் கமழுகின்ற திருவருள் அப்படி நிறைஞ்சு இருக்காங்க. செம்மை நெறி தருகின்ற திருவடியை பணிந்து அதாவது அந்த அத்தகைய திருவடியை பணிந்து வாழ்ந்து, அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, சொன்னா கண்ணப்ப நாயனாருடைய திருவடிகளை வணங்கியதால வாழ்வடைந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எப்படிப்பட்ட அவசியில சிவ யோகத்தில் இருக்கிறார், அவருக்கே பெருவாழ்வு வந்துதான். இப்ப அடியார்கள் எல்லாரும் இதை கொள்ளணும். இதுதான் நம்ம முதலே பார்த்தோம். திருநாவலூருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்தருளும் போது அடியார்கள்லாம் என்ன பண்ணாங்க, பெருவாழ்வு நமக்கு இன்று எழுந்தருளியது அப்படின்னாங்க. அப்ப நம்ம அடியார் பெருமக்களை நம்ம தரிசிக்கும் பொழுது நமக்கு பெருவாழ்வு வந்தது அப்படின்னு நினைச்சா நமக்கு பெருவாழ்வு உண்மையிலே வரும். இவர் எப்படி பாருங்க, அதே போல தனக்கு ஒப்பில்லாத அன்புடைய அதான் தலை நின்று பேரன்பினால் தலை நின்றவர் கண்ணப்ப நாயனார் தான். அவருக்கு அப்புறம் தான் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அந்த சேக்கிழார் பெருமானே அவரை போற்றுவதற்காக சொல்றாரு. அப்படிப்பட்ட கண்ணப்ப நாயனாருடைய அதாவது மனம் கமழுகின்ற திருவருள் கமழுகின்ற அந்த செம்மை நெறியினை தருகின்ற சேவடியை பணிந்து வாழ்ந்து பணிந்து பெருவாழ்வு பெற்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அதாவது காலத்தியப்ப திருவடிகளை வணங்கினது மட்டும் இல்லாம கண்ணப்ப நாயனாருடைய திருவடிகளை வணங்கியதால பெருவாழ்வு பெற்றார், பெருவாழ்வினை பெற்றார் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். பெற்று திருவருளை பெற்று போந்து அங்கேந்து போய் மண்ணு பதி இணங்கு தொண்டர்,
அந்த பெருமைக்குரிய அந்த திருப்பதியிலே இணங்கு தொண்டர். அந்த இணங்கு தொண்டர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அன்போடு செய்து அதாவது அன்பு அன்பு கொண்டு அடியார்கள் அங்க சார்ந்து இருக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட தொண்டர்களை கூறுகின்றாருங்க. இணங்கு தொண்டர். அன்பு பொருந்தியவர்களாக அந்த அந்த திருக்காலத்தி மலையில தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல மற்ற ஊர்கள்ல இருந்து அந்த திருக்காலத்தி மலையின் மீது கொண்ட அன்பினால், கண்ணப்ப நாயனாருடைய திருவடிகள் மீது கொண்ட அன்பினால் அங்க வந்து தங்கி தொண்டு செய்கின்ற வழிபடுகின்ற அடியார்கள். அவ்வாறு இணங்கு தொண்டர், பக்தியினால் அங்கு சார்ந்து வாழ்ந்திருக்கின்ற தொண்டருடன் கெழுமுதல்னா உடன் இன்புற்று அடியார்கள் பெருமை. அதுதான் அது மற்ற இறைவனுடைய பெருமைகளை வந்து அடியார்கள்ட்ட சொல்லும் பொழுதுதான் அவங்க அதை உணர்ந்து மகிழ்வார்கள். அதுதான் இன்னும் சிறப்பா இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம திருவிழாக்கள் குரு பூஜை செல்லும் பொழுது எதுக்கு செல்றோம்னா, அங்க அடியார் பெருமக்கள் இருப்பாங்க, இறைவனோட பெருமையை சொல்லும் பொழுது மகிழ்வார்கள். திருத்தலத்துல சொல்றது ஒரு சிறப்பு, அடியார் பெருமையை அடியார் பெருமக்கள்கிட்ட சொல்றது இன்னும் சிறப்பா இருக்கும். அப்ப அதுதான் சொல்றாங்க. அப்ப அடியார்களுடன் இருக்கும்போது இறைவனுடைய பரத்துவம் மட்டுமே பேசப்படும், அடியார்கள் பெருமை மட்டுமே பேசப்படும். அதுதான் இறைவனுடைய திருவடி சிறப்பு மட்டுமே போற்றப்படும். அதனால மகிழ்ச்சியும் இன்பமுமா தான் இருக்கும். அதுதான் சொல்றாங்க உடன் கெழுமி. அந்த அடியார்களுடன் உடன் இன்புற்று இறைவனோட பெருமைகளை எல்லாம் பேசி இன்புற்று இருக்கும் நாளில், அங்க இன்புற்று திருக்காலத்தில் வீற்றிருக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 198வது பாடல். வடமாதிரத்து பருப்பதமும் திரு கேதார மலையும் முதல் இடமா அரணார் தாம் உவந்த எல்லாம் இங்கே இருந்து இறைஞ்சி நடமாடிய சேவடியாரை நன்னினார் போல் உள்நிறைந்து திடமாம் கருத்தில் திருப்பதிகம் பாடி காதல் சிறந்து இருந்தார். இப்ப திருமால் பேரு, திருவல்லம், திருக்காலத்தி மலையெல்லாம் வணங்கிட்டு அங்கு அடியார்களுடனே சில நாள் இருந்து இறைவனுடைய பெருமைகளை போற்றி அடியார்களுடன் இன்புற்று இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா வட மாதிரம்னா திசை, வட திசை. அங்கெல்லாம் வந்து நம்ம திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் மட்டும்தான் திருக்கைலாயத்தை வட கைலாயத்தை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு சென்றார். ஆனா இறைவன் திருவருளால கிட்ட போய் அங்க என்ன பண்றார், திருப்பியும் திருவையாற்றுக்கு இறைவனால் செலுத்தப்பட இங்க வந்து என்ன பண்றாரு, திருக்கைலாய காட்சி காண்கின்றார். மற்ற அடியார்கள் எல்லாம் வந்து காலத்தி மலையோட நம்ம திருஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மீண்டும் எழுந்தருளுகின்றார்கள். காரணம் என்னன்னா, நம்ம இப்பதான் வந்து அது ஆந்திரால சேர்ந்துருச்சு. அப்போ வந்து தமிழ்நாட்டோட எல்லையே உங்களுக்கு தெரியும், திருவேங்கடம் தான். தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுகின்றதோ சொல்லப்படுகின்றதோ அது வரையும் தான் அடியார் பெருமக்கள் நாயன்மார் பெருமக்கள் எழுந்தருளி இருந்தார்கள். இப்ப தமிழ்நாடு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கு பாருங்க. நம்ம பூமியே வந்து அவர்கள் திருவடிப்பட்டு புண்ணிய பூமியாக விளங்குகின்றது. தமிழ் எவ்வளவு தூரம் வழங்குகின்றதோ அங்க மட்டும்தான் அவங்க போனாங்க. இப்ப வந்து திருக்காலத்தி அங்கேயே நின்றுட்டு அங்க அந்த வட திசையில சிவஸ்தலங்கள் இருக்கு. சுவாமி சிறப்பாக வீற்று இருக்கின்ற திருப்பருப்பதம், நம்ம ஸ்ரீசைலம் சொல்றோம் இல்லையா, ஸ்ரீபருப்பதம், திருப்பருப்பதம், ஸ்ரீசைலம், அந்த திருத்தலத்தையும் அந்த திருக்கேதார மலை, அது ரெண்டுத்தையுமே வந்து இங்கிருந்தே வணங்கி பாடுகின்றார். அந்த திருப்பருப்பதம் அதோட பெருமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது ஜோதிர்லிங்க கஷேத்திரம் நமக்கு தெரியும். அது சக்தி பீடத்திலையும் ஒன்றாக விளங்குகின்றது. சுவாமி மல்லிகார்ஜுனர் அது வந்து நீலப்பற்பதம், அது வேறம்மா. இது வந்து ஸ்ரீசைலம்மா. சரிங்க சரிங்க. ஸ்ரீசைலம் ஆந்திர மாநிலத்துல இருக்கு. இங்க சொல்றது இந்திரநீல பருப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஸ்ரீசைலம் ஆந்திரா மாநிலத்துல இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஒரு சிறப்பு, அந்த மலையே வந்து நந்தியம் பெருமானாக இருக்கிறது. நந்தி சுவாமி அப்படியே உருவம் அப்படியே வந்து நந்தி சுவாமியோட உருவமே கொண்டு இருக்கும். சிறப்புக்குரிய இந்த சிவஸ்தலம். இன்னும் சிறப்பு சொல்ல போனா இந்த திருவல்லம், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பிள்ளையார் வந்து அம்மையப்பரை வணங்கி கனி பெற்றா சொல்லிட்டு, அதுக்குரிய சம்பந்தப்பட்ட திருத்தலம் தான் திருப்பருப்பதம். அதாவது இந்த கனிய வந்து கதை முடியல இந்த அருள் புராணம். விநாயக பெருமான் கையில வந்து கனிய வாங்கிடுறாரு. முருகப்பெருமான் சுத்தி வர்றாரு. வந்துட்டு பார்த்தா விநாயக பெருமான் கையில கனி இருக்கு. அவர் உலகத்தை சுத்தி வரல.
அப்ப வந்து கோபம் வந்துருது, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பழனிக்கு செல்கின்றார். பழனிக்கு போல அங்க இருக்கிறாரு. அவங்களோட சமாதானப்படுத்துறதுக்காக சுவாமி அம்பாலும் பூமிக்கு இறங்கி வராங்க. திருக்கைலாயத்துல இருந்து அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு இங்க இருந்து பழனிக்கு போயிடுறாரு. சுவாமி அம்பாலும் சமாதானப்படுத்துறதுக்காக இறங்கின இடம் தான் அந்த ஸ்ரீ பருப்பதம் மல்லிகார்ஜுனம் அப்படின்ற திருத்தலம். அதனால சுவாமி அங்க வந்து இறங்குனதுனால அந்த திருத்தலம் வந்து சிறப்புக்குரியதாக விளங்குகின்றது. அதுக்கப்புறம் தான் சுவாமி நமக்கே தெரியும், பழம் நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீயே பழம் உனக்கு எதற்கு பழம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பழம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனி மலையோட அந்த பழம் நீன்ற பேரே அதனாலதான் ஏற்பட்டுச்சு. அந்த திருத்தலமும் அதே போல திரு கேதாரம் இப்பயும் நம்ம சொல்றோம், அது ஒரு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்று. இந்த அட்சய திருதியை ஆரம்பிச்சு தீபாவளி வரி மட்டும்தான் திறந்திருக்கும். என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு பாண்டவர்கள் வழிபட்டு பேரு பெற்றனர். அந்த அந்த போர்ல வென்று அந்த பாவம் எல்லாம் நீங்கணுன்றதுக்காக சிவபெருமானை வணங்கணுன்றதுக்காக செல்கின்றார்கள். சுவாமி திருக்கைலாயத்துல நீங்கி அங்க இல்ல, வேற காசில இருந்து அவங்க திருக்கைலாயத்துக்கு தேடி போறாங்க. ஆனா சுவாமி அங்க இல்ல. எங்க இருக்காங்கன்னு தேடி போகும்போது இந்த இடத்துல சுவாமி ஒரு காட்டெருமை உருவத்துல இருக்காரு. பீமன் கண்டுபிடிச்சு பின்னாடி போறான். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு சுவாமி வந்து உள்ளார போய் மறைறாங்க. முகம் போயிட்டு வால் மட்டும் இருக்கு, பின்பகுதி மட்டும் இருக்கு. இந்த அந்த பீமன் வாழை பிடிச்சு இழுக்கிறான். பெரிய ஒரு விரிசல் உண்டாகுதான். சுவாமி தெரிஞ்சு விட்டுறாங்க. அதான் அந்த அந்த காளையுடைய பின்பகுதி இருக்கும், பின்பகுதி போன்ற அமைப்போட அந்த கேதாரநாதர் இருப்பாரு, அது தெரியும். அப்படிப்பட்ட அந்த சிவஸ்தலங்களை எல்லாம் அங்க தமிழ் வழக்கு இல்லாததுனால இங்கிருந்தே திருக்காலத்து மலையில் இருந்து கொண்டே அந்த திருப்பருப்பதமும் கேதாரமும் வணங்கி, அது முதல் இடமா அரணா தாம் வந்த எல்லாம், இந்த இடங்களை எல்லாம் அரணாகிய சிவபெருமான் இதே பாவங்களை அறுப்பவனாக வினைகளை எல்லாம் அறுப்பவனாக விளங்குகின்ற சிவபெருமான் உவந்து அங்கேயெல்லாம் வீற்றிருக்கின்றார் இல்லையா. அந்த பதிகள் எல்லாம் இங்கே இருந்து இறைஞ்சி இங்கிருந்தே வணங்குகின்றார். திருக்காலத்தில் மலையில் இருந்து கொண்டே அந்த திருத்தலங்களை வணங்குகின்றார். இது எப்படின்னு சொன்னா சிறப்பா வந்து ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த இறைவன் வந்து ஒரு சிவஸ்தலங்களுக்கு போகும்போது என்னென்ன காட்சி கொடுப்பாங்களோ அந்த காட்சி உங்களுக்கு மனக்கண்ணுல கிடைக்குது. கண்ணார காண முடியல இவங்களுக்கு, இங்க இருந்தே பாடுறாங்க. மனக்கண்ணுல சுவாமி அவர்களுக்கு அந்த காட்சியை காண்பிக்கின்றார். அதனால அவர்கள் பதிகம் பாடுகின்றார்கள். ஏன்னா அடியார்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு. இறைவன் வந்து மனசுல காட்சி கொடுக்க அவங்க வந்து அதை பதிகமாக பாடுகின்றார்கள். இங்கே இருந்தே இறைஞ்சி நடமாடிய சேவடி ஆரை தில்லையில கூத்தாடி அந்த செம்மையான திருவடியை தந்தருளுகின்ற சிவபெருமான் நன்னினார் போல். நேரா கோயிலுக்கு போய் பார்த்து வணங்கும் பொழுது எந்த ஒரு அந்த அன்போடு பாடுவாங்களோ அதே போல நன்னினார் போல் அடைந்தார்கள் போல நடமாடுகின்ற சிவபெருமானுடைய திருத்தலத்துக்கு சென்று நன்னி அணைந்து அந்த எப்படி அன்போட பாடுவார்களோ அதே போல இங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா உள் நிறைந்து உள்ளத்துல அன்போடு திடமாம் கருத்தில் திருப்பதிகம் பாடி அந்த அன்பு பக்தியில கருத்துல ஒன்றி இருந்து திருப்பதிகங்களை பாடி காதல் சிறந்து இருந்தார். அந்த இடத்துல திருக்காலத்திலே மற்ற சனங்களை வணங்கி பதிகம் பாடிக்கொண்டு இருக்கின்றார். அடுத்தது 199வது பாடல். அங்கு சில நாள் வைகிய பின் அருளால் போந்து ஒரு விடையார் தங்கும் இடங்கள் என பலவும் சார்ந்து தாழ்ந்து தமிழ் பாடி பொங்கும் புணரி கரை மருங்கும் புவியுள்ளி சிவலோகம் போல திங்கள் முடியார் அமர்ந்த திரு ஒற்றியூரை சென்றடைந்தார். அதாவது அங்கு சில நாள் தங்கி இருந்து வைகிய பின்னா தங்கி இருந்து அருளால் போந்து சொன்ன மாதிரி போறதுக்கு முன்னாடி இறைவனுடைய திருவுருளை பெற்றுக்கொண்டு அருள் விடை பெற்றுக்கொண்டு போகின்றார். பொரு விடையார் போர் தொழிலை செய்கின்ற விடையினை வாகனமாக கொண்ட சிவபெருமான். அத்தகைய இறைவன் தங்கும் இடங்கள் வீற்றிருக்கின்ற சிவஸ்தலங்கள் என பலவும் வழியில என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சார்ந்து அங்கே சென்று இறைவனை தாழ்ந்து முதல்ல வணங்கி அதுக்கப்புறம் பதிகம் பாடி தமிழால் இறைவனுடைய புகழையெல்லாம் பதிகமாக பாடி பொங்கும் புணரி, அதாவது அலைகள், புணரின்றது கடலையும் அலைகளையும் குறிக்கும்.
அது மாதிரி அந்த கடலானது அலைகளை வீசிக்கொண்டே இருக்கின்றது கரையிலே. அப்படி அந்த அலைகளை வீசிக்கொண்டே இருக்கின்ற கடற்கரை மருங்குனா பக்கத்துல இருக்கிற கடற்கரை ஓரம் இருக்கின்ற புவியில் சிவலோகம் போல. சேக்கிழார் பெருமான் வாக்கு பாருங்க. திருக்கைலாயம் நம்ம பார்த்தோம். நான் சிவலோகமே எங்க இருக்கான்? திருவொற்றியூர்ல இருக்கான். புவியில் சிவலோகம் போல. இந்த பூமியிலேயே சிவலோகம் இருக்குன்னா அது திருவொற்றியூர் அப்படின்னாங்க. அந்த புவியில் சிவலோகம் போல விளங்குகின்ற அத்தகைய அருள்தன்மை அருள் சாநித்தியம் கொண்ட அந்த புவியில் சிவலோகம் போல விளங்குகின்ற திங்கள் முடியார் அமர்ந்த இளம்பிறை சூரிய சிவபெருமான் அமர்ந்தனா விரும்பி வீற்றிருக்கின்றார். இந்த புவியில சிவலோகம் போல பெருமை பெற்ற சிவஸ்தலத்துல திங்கள் முடியார் ஆகிய சிவபெருமான் விரும்பி வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட திருவொற்றியூரை சென்று அடைந்தார். திருவொற்றியூர் சிவஸ்தலத்தை சென்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அடைகின்றார். 200வது பாடல். அண்ணல் தொடர்ந்து ஆவணம் காட்டி ஆண்ட நம்பி எழுந்தருள எண்ணில் பெருமை ஆதிபுரி இறைவர் அடியார் எதிர்கொள்வார். வண்ண வீதி வாயில்தோறும் வாழை கமுகு தோரணங்கள் சுண்ணம் நிறை பொன்குடம் தூபம் தீபம் எடுத்து தொழ எழுங்கால். இல்லையா? அடியார் பெருமக்கள் எப்படி வராங்க? அடியார் பெருமக்கள் எழுந்தருளும் பொழுது வரவேற்று உபசரித்து வணங்க வேண்டும் இல்லையா? அது அதுவும் திருவொற்றியூர் அடியார் பெருமக்கள் இல்லையா? எப்படிப்பட்டது சிறந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவொற்றியூர்ன்றது சிறியனுடைய வாசஸ்தலம். நான் பிறந்தது திருவொற்றியூர் தான். 10-11 வயசு வரையும் அங்கதான் அதுவும் எப்படின்னா அந்த திருவொற்றியூர் பெருமாளுடைய திருக்கோயிலுக்கு பக்கத்துல பின்னாடி அங்கேயேதான் 10-11 வருஷமா இருந்தோம். அந்த திருத்தலத்தோட பெருமை வார்த்தையால சொல்லவே முடியாது. அந்த பதிகத்தை அடுத்த வாரம் சிந்திப்போம். அந்த பெருமை அத்தகைய சிறப்புக்குரியது. இன்னும் சொல்லப்போனா தமிழ் மொழியானது அங்கதான் வெளிப்பட்டது. சமஸ்கிருதமும் தமிழும் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி என்ன பண்றாரா, சுவாமியோட உடுக்கையிலிருந்து அந்த ஒளி வரும் இல்லையா, ஓசை. ஒரு பக்கம் சமஸ்கிருதம் வந்துச்சான், ஒரு பக்கம் தமிழ் வந்துச்சான். அது எங்கன்னா திருவொற்றியூர் திருத்தலத்துல தான் வந்துச்சான். அத பாணினி அப்படின்ற முனிவர் சமஸ்கிருதத்தை கேட்டார். சுவாமி அவருக்கு அந்த அருள் செய்து அவர் மூலமா சமஸ்கிருதத்தை உலகத்தில் பரப்பினார். அகத்தியர் தமிழை கேட்டு அகத்தியர் பெருமான் என்ன பண்ண தமிழை பரப்பினார் அப்படின்னு. அத்தகைய பெருமைக்குரிய திருத்தலம் அந்த ஒற்றியூர். புவியில் சிவலோகம் போன்ற அந்த ஒற்றியூரை சென்று அடைகின்றார். அண்ணல் தொடர்ந்து ஆவணம் காட்டி ஆண்ட நம்பி எழுந்தருள. சிவ பரம்பொருள் தொடர்ந்துன்னா அங்கேயும் ஆட்கொண்டு அருளுகின்றவர். அவருக்கு வாக்கு கொடுத்தாரு இல்லையா, இங்க மண்ணுல பிறந்தா மயக்கம் எனக்கு வந்துருமே, உன்னை மறந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற போது சுவாமி என்ன சொல்றாரு, நீங்க என்னை தடுத்து ஆட்கொள்ளணும். நான் தவறு செய்யாம உங்களுக்கு இங்க தொண்டு செய்யற மாதிரி பூமிக்கு சென்றாலும் அங்கேயும் உங்களுக்கு தொண்டு செய்யும் மாதிரி தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்ன்ற உத்தரவாதம் வாங்கிட்டு தானே வராரு. அப்ப தொடர்ந்து இறைவன் என்ன பண்றாரு, இங்க ஆவணம் காட்டி நீ எனக்கு அடிமைன்ற ஆவணம் காட்டி ஆண்ட நம்பி. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு ஆண்ட நம்பி சிவபெருமான் ஆண்ட நம்பி. இது எப்படி நமக்கு ஞான சம்பந்த பெருமானுக்கு ஆளுடைய பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கு ஆளுடைய அரசுன்னு சொல்லுவோம். இவர் ஆளுடைய நம்பி, ஆடவர்களில் சிறந்தவராக விளங்குகின்றவர். எழுந்தருள இறைவனே என்ன பண்ணாரா, நீ எனக்கு அடிமைன்னு சொல்றது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட்டை காட்டி ஆட்கொண்டார். அவ்வளவு பெருமைக்குரிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எழுந்தருளுகின்றார். நம்மளுடைய இந்த நகரத்துக்கு எழுந்தருளி வருகின்றார் சொல்லிட்டு எண்ணில் பெருமை ஆதிபுரி அப்படின்றாங்க. அதாவது எண்ணில் பெருமை ஆதிபுரி அப்படின்னு சொன்னா 2 அர்த்தம் வரும். அளவு என்ன எண்ணிக்கை, எண்ணில்னா எண்ணிக்கையே இல்லாத பெருமைக்குரிய ஆதிபுரி, யாவற்றுக்கும் பழமையான தலம். ஏன்னா தமிழ் மொழி எப்போ தோன்றுச்சுன்னு தெரியாதுன்னு சொல்றோம். அந்த தமிழ் மொழி இறைவனுடைய அந்த உடுக்கையிலேருந்து வந்துச்சுன்னா அப்ப எவ்வளவு பழமையான ஸ்தலமா இருக்கணும். அப்ப எண்ணில் எல்லை இல்லாத பெருமைகளை உடைய. இன்னொன்னு எண்ணில் எண்ணத்தில் நிற்கின்ற, அப்படின்னா யாவரும் வைத்து போற்ற வேண்டுகின்ற அந்த ஆதிபுரி, பழமையான அந்த ஆதிபுரின்றது அந்த தலத்துடைய ஒரு புராண பெயர். இந்த பெருமைக்குரிய அந்த ஆதிபுரி இறைவர் அடியார் எதிர்கொள்வார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை ஆதிபுரியாகி அந்த திருவொற்றியூரில் வீற்றிருக்கின்ற இறைவனுடைய அடியார் பெருமக்கள் எதிர்கொண்டு வரவேற்கின்றார்கள். எப்படி வரவேற்கின்றார்கள் பாத்தீங்கன்னா,
வண்ண வீதி வாயில்தோறும். இந்த வீதிகள் மட்டும் ஒரு வீதியோட ஸ்டார்டிங்லயும் முடிவுலையும் அதே மட்டும் இல்லாம ஒரு வீட்டிலையும் அலங்காரம். எப்படிப்பட்ட அலங்காரங்கள் பாத்தீங்கன்னா, வாயில்தோறும் ஒவ்வொரு வீதியிலும், அது போல ஒவ்வொரு வீட்லயும் வாழை. அந்த மங்களகரமான விஷயம்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாழை மரங்கள் இப்ப கட்டுறோம். அப்ப வந்து வாழையும் கமுகளும் பாக்குகளும் அழகிய தோரணங்களும் சுண்ணம் அழகிய வண்ண பொடிகள். இப்ப நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, யாரையும் வரவேற்கணும் அப்படின்னு சொன்னா சுண்ண பொடி அதாவது நறுமணம் கலந்த வண்ண வண்ண பொடிகளை எல்லாம் தூவி வரவேற்கும் விதமாக நிறைய அந்த வாசனை புரிய அந்த தூபங்களை எல்லாம் இட்டு தீபங்களை வைத்து இறைகுடம் வைத்து வரவேற்போம் இல்லையா. அதே போல ஒவ்வொரு வீட்லயும் செய்யறாங்க. அத ஒவ்வொரு தெரு முனையிலயும் அதை வச்சிருக்காங்களாம். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் என்ன பண்றாங்களாம், அந்த வாழையும் கமுகுனா பாக்கு மரங்கள், அதையும் வச்சு தோரணங்கள், அழகான தோரணங்கள், மலர் தோரணங்களை எல்லாம் கட்டி பொற்சுண்ணம் வகை கோலங்களை எல்லாம் இட்டு வண்ண பொடிகளை எல்லாம் இட்டு நிறைக்குடம் வைத்து தூபம் தீபமோடு கொண்டு என்ன பண்றாங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை எதிர்கொண்டு வரவேற்று வணங்குகின்றார்கள். எடுத்து தொழ எழுங்கால். இப்படி எல்லாம் ரெடியா வராங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்குவதற்கு. வர மங்களம் நல்லியம் முழங்க வாச மாலை அணி அரங்கில் புற மங்கையர்கள் நடமாட பொழியும் வெள்ள பூமாரி அறமங்கையரும் அமரர்களும் வீச அன்பர் உடன் புகுந்தார் பிரம்மன் தலையில் பழி உவந்த பிரானார் விரும்பு பெருந்தொண்டர். அதாவது வர மங்களம்னா மேலான மங்களம், நல்லியம் முழங்க, அதாவது மங்களத்திற்குரிய இசை வாத்தியங்கள் முழங்கின. நமக்கே தெரியும் இந்த நாதஸ்வரம் தவில் இதெல்லாம் மங்கள வாத்தியங்கள் இல்லையா, விசேஷத்தெல்லாம் அதுதான் செய்வோம். அது போல நல்ல மேலான மங்களத்தை தருகின்ற நல்ல அந்த வாத்திய இசை கருவிகள்லாம் முழங்கு வரவேற்கணும் அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. அந்த வாத்திய கருவிகள்லாம் முழங்க வாச மாலை அணி அரங்கில் வரவேற்கும் விதமாக நடனம் அரங்குலாம் நடனம் நடக்கின்றது. அந்த அந்த நடன அரங்கமும் சும்மா இல்ல, நிறைய வாச மாலைகளால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நல்ல வாச மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய அரங்கில் புறமங்கையர்கள். இங்க ஏன் புறமங்கன்னா, அந்த நகர்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் யாரும் நாட்டியம் கத்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து நடமாட வரவேற்கும் விதமாக சிறந்து நடனமாட பொழியும் வெள்ள பூமாரி, அதாவது பூக்களை பொழிகின்றார்கள். யார் பொழியறாங்கன்னு பாத்தீங்கன்னா அறமங்கையரா. அதனாலதான் முதல்ல புறமங்கையர் சொல்லிட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் இவங்க மட்டும் வணங்கலையா, அறமகளிர், அறவனா தேவ உலகத்து மகளிர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ள பூமாரி பூமழை பொழியறாங்க. அது நிறைய இருக்கிறதுனால வெள்ளம் போல, தண்ணி அதிகமா இருந்தா வெள்ளம்னு சொல்லுவோம். அதே போல பூக்கள் வந்து மிகுதியாக மேலேருந்து கொட்டுறாங்க, அதனால அதுவே வெள்ளம் போல இருக்கான். அது மாதிரி போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அறமங்கையர்கள். அறமங்கையரும் என்ன பண்றார்கள், அமரர்களும், அவர்களும் மட்டும் இல்ல அமரர்களும், தேவ உலகத்துல இருக்கிற ஆண்களும் பெண்களும் பூக்களை தூவி வாழ்த்தி வணங்குகின்றார்கள். இவ்வளவு சிறப்பு பாருங்க. திருத்தலத்துக்கு அடியார் வருகின்றார், அவரை வணங்கி நாமும் இறைவனுடைய திருவருள் பெறுவோம் சொல்லிட்டு இந்த உலகத்தவர் மட்டும் இல்ல போற்றி வணங்குற, மேல் உலகத்தவர்களும் என்ன பண்றாங்க, புவியில் சிவலோகம் அப்படின்றதுனால இறைவன் அவங்க சிறப்புக்குரியவராக அங்க இருப்பாரு. இறைவனை இறைவனுக்கு அந்த அன்பு செலுத்தும் விதமாக அதனால அடியார்களை பேணி என்ன பண்றாங்கன்னா அந்த வெள்ளம் என மலர் மழை தூவுகின்றார்கள். மாறினா மழை, பூக்களையே மழை போல பொழிகின்றார்கள். அது மிகுதியாக இருப்பதால வெள்ளம் போல இருக்கின்றது. அப்படி அமரர்களும் வீச அன்பர் உடன் புகுந்தார் பிரம்மன் தலையில் வழி உவந்த பிரானார் விரும்பு பெருந்தொண்டர். அன்பர்களோடு உடன் புகுந்தார். அப்ப இப்படி எல்லாரும் பூக்களை தூவி வணங்க அன்பர்களோட உடன் புகுந்தார். அன்பர்களோட உள்ளார கூறாரு, உள்ளார வந்து கோயிலுக்குள்ளார வராரு. யாருன்னா பிரம்மன் தலையில் வழி உவந்த பிரானார். பிரம்மனுடைய தலையில என்ன பண்றாரு சுவாமி கையில இருக்கிற பிச்சை பாத்திரம் பிரம்மனுடைய மண்டை ஓடுதான் இல்லையா, அதுல வந்து பிச்சையை உவந்து ஏற்கின்ற பிரானார். ஏன்னா உவந்துனா அடியவர்களுடைய வினைகளையும் அஞ்ஞானத்தையும் களைவதற்காக பிச்சை ஏந்தி இறைவன் செல்கின்றார். அடியார்களுக்கு நன்மைதான்றதுனால உவந்து செல்கின்றார், விரும்பி போறாராம். அப்படி பிரம்மன் தலையில் பிச்சை ஏற்கின்ற பிரானார் விரும்புகின்ற பெருந்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அடியார்களோடு உடன் புகுந்தார். எங்க நம்ம இந்த கோயிலுக்கு வருகின்றார் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 202வது பாடல்.
ஒற்றியூரின் உமையோடும் கூட நின்றார் உயர்தவத்தின் பற்றுமிக்க திருத்தொண்டர் பரந்த கடல் போல் வந்து ஈண்டி சுற்றும் அணைந்து துதி செய்ய தொழுது தம்பிரான் அன்பர் கொற்ற மழியேறு உடையவர் தம் கோயில் வாயில் எழுதினார். இப்பதான் வாசலுக்கே வராரு. அதாவது அந்த ஊருக்குள்ள வரும்போதே இவ்வளவு வரவேற்று கோயிலுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒற்றியூரின் உமையோடும் கூட நின்றார் உயர்தவத்தின் பற்றுமிக்க திருத்தொண்டர். இங்க முதல்ல இங்க திருவொற்றியூர்ல இருக்கிற அடியார்கள் பெருமையை சொல்றாங்க. ஒற்றியூரில் அந்த திருவொற்றியூர்ல உமையோடும் கூட நின்றார். உமை அன்னை அங்க வடிவுடை அன்னைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க. திருநாமத்தோடு அன்னை அங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட அன்னையோடு கூட நிற்கின்றார் இறைவன், விளங்குகின்றார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு உயர்தவத்தின் பற்றுமிக்க திருத்தொண்டர். உயர்தவம், சுவாமியை வணங்குற உயர்தவத்தை செய்து கொண்டிருக்கின்றார். உயர்தவத்தை பற்றி விருப்பத்தினோடு செய்கின்றார்கள். உயர்ந்த தவம்னா என்ன? சிவபெருமானுக்கு செய்கின்ற தொண்டுகளாகிய சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்ப அந்த உயர்ந்த தவத்தினை செய்கின்ற பற்றினோடு அன்போடு செய்கின்ற திருத்தொண்டர்கள் அவங்க எல்லாம் யார் இருக்காங்கன்னா, இந்த ஒற்றியூர்ல உமையோட இருக்காருல அந்த இறைவனுக்கு இந்த தொண்டு செஞ்சிட்டு இருக்காங்களாம். அந்த அன்பர்கள் அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு அடியார், அப்படிப்பட்ட ஒரு பெரும் அடியார் நம்மள சார்ந்து இருக்காரு, நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னா அவர் வணங்கி அருள் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு தொலைக்காட்சியிலயோ இல்ல திரையிலேயோ ஒரு நட்சத்திரம் யாராவது வந்தாங்கன்னா அவங்களதான் மக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தவறு. இது போல அடியார் பெருமக்களை சென்று வணங்க வேண்டும், அவர்களை திருவருளை பெற வேண்டும். அதுதான் அழியா செல்வம் தரும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப உயர் தவத்தின் பற்றுமிக்க திருத்தொண்டர், சிவபெருமானுக்கு செய்கின்ற உயர்ந்த தவம் சரியை, கிரியை, யோகம், ஞானம், அதனை பற்றினோடு செய்கின்ற மிக்க திருத்தொண்டர்கள். அதனால திருத்தொண்டர்கள், சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்ற திருத்தொண்டர்கள் பரந்த கடல் போல் வந்து ஈண்டி. அப்ப அவ்வளவு பேர் அங்க திருத்தலத்துல இருக்காங்க சுவாமிக்கு தொண்டு செய்கின்றவர்கள். எல்லாரும் கடல் போல வந்து ஈண்டிய. ஆனா பார்க்கடல் போல இருக்கும். காரணம் என்ன? திருநீர் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அதான் வெண்மையா எங்க பார்த்தாலும் இருக்கும். அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பரந்த கடல் போல் வந்து ஈண்டி நெருக்கமாக இவரை சூழ்ந்து கொள்கின்றார்கள். அடியார் பெருமக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு சுற்றும் அணைந்து துதி செய்து, எல்லாரும் ஒரு சுதி என்ன பண்றாங்க? துதி செய்கின்றார்களாம். இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட ஐயனே போற்றி, நம்பி ஆரூர் பெருமானே போற்றி, இவரோட பெருமைகளை எல்லாம் போற்றி இந்த திருவடியை வணங்குகின்றார்கள். இப்ப அந்த திருவொற்றியூரில் வீற்றிருக்கின்ற மெய்த்தவமுடைய அடியார்கள் கடல் போல வந்து இவரை சூழ்ந்து கொண்டு இவரை நெருங்கி சுற்றும் அடைந்து இவரை சுத்திக்கிறாங்க. சுத்திக்கிட்டு துதி செய்ய, இவரது பெருமைகளை எல்லாம் துதி செய்ய தொழுது தம்பிரான் அன்பர் கொற்ற மழையேர் உடையவத்தம் கோயில் வாயில் எழுதினார். அவர்கள் எல்லாம் துதி செய்து வணங்குகின்றார்கள், இவரும் தொழுகின்றார். அதுதான் சிறப்பு. அடியார் பெருமக்கள் வணங்கும் போது சரி, அவங்க வணங்குறாங்க, நம்ம வணக்கத்திற்குரியவர் ஆசி கொடுப்போம் அப்படி இல்லை, தானும் எதிர் தொழுகின்றார். இதுதான் அடியாருடைய செய்கை. அப்ப தாமும் இவர் என்ன சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் இவர்களை தொழுகின்றார். தொழுது தம்பிரான் அன்பர் கொற்ற மழை ஏறு உடையவர் தம் கோயில் வாயில் எழுதினார். தனக்கு மேல் தலைவன் இல்லாதவனாக விளங்குகின்ற சிவபெருமானுடைய அன்பராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கொற்ற மழையேறு உடையவர் தம் கோயில் வாயில் எழுதினார். அதாவது எப்போதும் வெற்றியினை உடைய இந்த இளமையான வெல்விடை மீது ஏறுகின்றார் இல்லையா, சுவாமி வருவார் இல்லையா, அவருடைய கோயில் வாயில் எழுதினார். கோயில் வாசலுக்கு போறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அது எப்படி எப்போலேருந்தே சுவாமி இருக்காரு. சுவாமி ஏறினதுனாலே அந்த விடை எப்படி இருக்கும்? இளமையான விடையாதான் இருக்கும். அத்தகைய வெற்றி பொருந்திய அந்த இளமையான விடையின் மீது வருகின்ற சிவபெருமான் திருக்கோயிலை வாயில், அந்த வாசலுக்கு எழுதினார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 203வது பாடல். வானை அளக்கும் கோபுரத்தை மகிழ்ந்து பணிந்து புகுந்து வளர்கூணல் இளவெண் பிறைசடையார் கோயில் வளங்கொண்டு எதிர்குறுகி ஊனும் உயிரும் கரைந்து உருக உச்சி குவித்த கையினுடன் ஆன காதல் உடன் வீழ்ந்தார் ஆரா அன்பின் ஆரூரர்.
அதாவது வானை அளக்கும் கோபுரம். நம்ம முதலே பார்த்தோம், எங்க போனாலும் அந்த கோபுரத்தை வணங்கிதான் செல்லணும். ஸ்தூலலிங்கம் அது. அந்த வானை அளக்கின்ற உயர்ந்த கோபுரத்தை மகிழ்ந்து பணிந்து அதுக்கப்புறம் உள் புகுந்து வளர் பூனல் இளவெண் பிறை சடையார் கோயில். இப்படிலாம் சுவாமி சொல்றாங்க பாருங்க. முதல்ல பிரம்மன் தலையில் வலி உவந்த பிரானார், இப்ப கொற்ற மழையேறு உடையவர், இப்ப வந்து பூனல் இளவெண் பிறை சடையார். பூனல் வளைந்த, அதாவது சுவாமி 3ஆம் பிறை வச்சிருக்காரு, இளம் பிறை, அது வெண்மையான பிறை வளைஞ்சிருக்கிறதுனால பூனல் பிறை. அந்த பிறையை சடையில் கொண்ட சிவபெருமான் கோயிலை வளமாக சுற்றி வணங்கி கொண்டு எதிர்குறுகி நேருக்கு நேராக சுவாமி சன்னிதானத்துக்கு போற கருவறைக்கு செல்கின்றார். ஊனும் உயிரும் கரைந்து உருக. அதாவது சுவாமியுடைய அந்த திருவடிவம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். கண்டாலே ஊனும் உருகும் கரையும் வண்ணம் இருக்கும். ஏன்னா அந்த அந்த தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்காது. கார்த்திகை மாதம் பௌர்ணமி இந்த 3 நாட்கள் தான் அந்த தரிசனம் கிடைக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வந்து அந்த கியூ நிக்குது. சுவாமியுடைய அந்த திருமேனி தரிசனம், ஒப்பில்லாத அந்த திருமேனி தரிசனம். புற்றிடம் கொண்ட சுவாமி தான் அவரு. புற்றிடம் கொண்ட சுவாமியுடைய திருமேனியை முழுவதுமாக தரிசிக்க முடியாது. கவசம் சாத்தப்பட்டிருக்கும். அந்த கவசத்தை வந்து உயிர்கள் உய்யும் பொருட்டு அதை நீக்கி 3 நாள் சுவாமி திருமேனியை முழுவதும் தரிசிக்க முடியும். அது கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று இரவுதான் ஆரம்பிப்பாங்க. அன்று இரவும் அடுத்த 2 நாட்கள் மட்டும்தான் அந்த கவசம் இல்லாம இறைவனை தரிசிக்க முடியும். அத்தகைய அந்த சுவாமியுடைய திருமேனியை கண்டவுடன் ஊனும் உயிரும் கரைந்து உருக. அதுதான் அந்த தூய அன்பினுடைய வெளிப்பாடு. இந்த ஊனும் உயிரும் கரைந்து உருக, அன்பினால உருக, உச்சி குவித்த கையுடன் தானாவே கை என்ன ஆகுதான் தலைக்கு மேல ஏறி இதை வணங்கி ஆன காதல் உடன் அப்படியே உள்ளத்தில் உருவான காதலுடன் வீழ்ந்தார் ஆறா அன்பின். அதாவது குறைபடாத அன்புடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்த அன்பால உருகி தன்னையும் என்ன பண்றாரு, கை தானா மேல பார்த்தோம் இல்லையா, நம்ம தில்லையில வணங்கும் போது, காஞ்சி வணங்கும் போதெல்லாம் கைகள் மேலே குவித்து கொண்டுதான் போவார். அதே போல உச்சி குவித்த கையுடன், தலைக்கு மேல உச்சியில் குவித்த கையுடன் இந்த காதலுடன் விழுந்தார். ஏன்னா எப்போதும் குறைவில்லாத அன்புடைய ஆரூர் பெருமான் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் காதலோட உடன் வீழ்ந்தார் அந்த ஒற்றியூர் பெருமானை வணங்குவதற்காக. ஏட்டு வரியில் ஒற்றியூர் நீங்கள் என்ன எழுத்தறியும் நாட்டம் மலரும் திருநுதலார் நறும்பொன் கமல சேவடியில் கூட்டும் உணர்வு கொண்டு எழுந்து கோதில் அமுத இசை கூட பாட்டும் பாடி பரவி எனும் பதிகம் எடுத்து பாடினார். அதாவது ஏட்டு வரியில் ஒற்றியூர் நீங்கள் என்று எழுத்தறியும். இது வந்து ஒரு வரலாறு. என்ன வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்காலத்தி பாடல் பத்தி ஒரு 2 பாடலா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது அப்படியே தாண்டி வந்துருச்சு. அதாவது ஒரு அரசன் இருந்தான், மாந்தாதான் பேரு. அந்த அரசனுக்கு வந்து வயோதிக வந்துருச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனா இறப்பு வரல. உடல் அந்த வயோதிகத்தால வருத்தம் வருகின்றான். அரசனா இருந்தாலும் அந்த வயோதிகம் வந்துட்டா கஷ்டம் தானே. இறப்பு வரலையே, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது மந்திரிமார்கள்லாம் சொல்றாங்க, கோயிலுக்கு நீங்க நிறைய வந்து நிபந்தங்கள்லாம் கொடுக்குறீங்க, தானங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க, நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கீங்க, தானங்கள்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இறப்பு வந்துடும் சொன்ன உடனே சரின்ட்டு ஒரு ஓலை அனுப்புறாரு. இந்த மாதிரி அந்த நிபந்தங்கள்லாம் நிறுத்தப்படுகின்றது அப்படின்ட்டு எல்லாம் வரி போட்டோ ஏதோ ஒண்ணு போடுறாங்க. போடும் பொழுது அது அனுப்பிடுறாங்க. ஆனா சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஒரு இன்பிட்வீன் ஒரு வார்த்தை ஒரு 2 வார்த்தை சேர்த்துறாரு நம்ம ஒற்றியூர் பெருமான். என்னன்னா, ஒற்றியூர் நீங்களாக. அதாவது எல்லா கோயிலுக்கும் இது பொருந்தும், ஆனா ஒற்றியூர் நீங்களாக, ஒற்றியூர் கோயிலுக்கு மட்டும் இது பொருந்தாது. இந்த டாக்ஸ் கட்டுறது, பணம் கட்டுறது, இதெல்லாம் வந்து எல்லா கோயிலும் செய்யலாம், ஆனா ஒற்றியூர் செய்யக்கூடாது. ஏன்னா எழுத்தறியும் பெருமான், நான் முதலே சொன்னேன், இங்கதான் தமிழும் சமஸ்கிருதமும் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உருவாச்சு இல்ல, சுவாமி உலகுக்கு வெளிப்படுத்தி அருளினார். அப்ப எழுத்தறியும் பெருமான் அவரு தானே, உலகுக்கே அறிவிச்சார் இவர் தான். அப்ப எழுத்தறியும் பெருமான். அதனால சுவாமிக்கு வந்து ஒரு சிறப்பு நாமம் எழுத்தறியும் பெருமான். அரசனுக்கே தெரியாம
என்ன ஆயிடுச்சு, சுவாமி எழுதியிருக்காரு அந்த வரி வந்து நகர்ந்து என்ன ஆயிடுச்சு, ஒற்றியூர் நீங்களாக. அது எல்லா கோயிலுக்கும் கொடுத்த நிபந்தனைகள் நிறுத்திட்டு கோயிலுக்குலாம் வரி போடுறாங்க. எல்லா கோயிலும் வரி கட்டணும், ஆனா ஒற்றியூர் நீங்களாக. அதான் ஒற்றியூர், இது மட்டும் கிடையாது, இந்த கோயில் மட்டும் எக்ஸம்ஷன் ஸ்பெஷல், மற்ற எல்லா கோயிலும் கட்டணும் அப்படின்ட்டு சுவாமி வந்து எழுதுகிறார். அதான் ஏட்டு வரியில் ஒற்றியூர் நீங்கள் என்று எழுத்தறியும் பெருமானாக சிவபெருமான் விளங்குகின்றார். அத்தகைய இறைவன் நாட்டம் மலரும் திருநுதலார். அதாவது திருநுதல், நெற்றியில என்ன சிறப்புனா கண் மலர் தான். நமக்கு இந்த வரலாறு தெரியும் இல்லையா, உமையன்னை ஒரு முறை விளையாட்டாக சுவாமியுடைய திருக்கண்களை பொத்த, அதுதான் சந்திர சூரியன் இல்லையா, சர்வலோகங்களுக்கும் அதுதான் ஒளி தரும். அப்ப என்ன ஆகுதுன்னா எல்லா உலகமும் இருள மூழ்கின்றது, உயிர்கள்லாம் வருத்தம் உறுகின்றது. அது ஒரு செகண்ட்னாலும் சுவாமிக்கு அது ஒரு செகண்ட் அப்படின்னா, சிவலோகத்துல நமக்கெல்லாம் எத்தனையோ 1000 வருஷம். அப்ப உயிர்கள் எப்படி உயிர் வாழ முடியும்? அவ்வளவு துன்புற உடனே என்ன பண்றாரு, அந்த இருளை நீக்கி வெளித்தரணும், உயிர்களை காக்க நெற்றியில் ஒரு கண் மலர்கின்றது. அதுதான் சொல்றாங்க நாட்டம் மலரும். நாட்டம்னா கண் மலர்கின்ற திருநுதல், சுவாமியுடைய திருநெற்றியில் கண்ணானது மலர்கின்றது. அத்தகைய இறைவனுடைய நறும்பொன் கமல சேவடியில், அதாவது வாசனை வீசுகின்ற பொன் போன்ற அந்த தேன் போன்ற இனிமையான அந்த தாமரை மலர் போன்ற அந்த சேவடி, செம்மை நெறி தருகின்ற சேவடியில் கூட்டும் உணர்வு கொண்டெழுந்து, அதாவது அந்த சுவாமியுடைய திருவடியில ஈடுபட்டு அந்த உணர்வை விட்டு வெளில வராம அந்த பக்தி உணர்வோடையே அந்த பதிகத்தை பாடுகின்றார். அதான் கூட்டும் உணர்வு கொண்டு எழுந்து, அந்த திருவடியில் ஈடுபட்ட மனம் கொண்டவராய் அதை விட்டு வெளில வராம அந்த கூட்டும் உணர்வோடையே கொண்டு எழுந்து கோதில் அமுத, குற்றங்களையெல்லாம் நீக்கக்கூடிய அமுதமான இசை, இனிமையான இசையோட கூடி இந்த தமிழ் பதிகத்தை பாடுகின்றார். பாட்டும் பாடி பரவி என்னும் பதிகம் எடுத்து பாடினார். எடுத்துனா தொடங்கி இன்னொன்னு இறைவனுடைய புகழெல்லாம் இழல போற்றி பாடுகின்றார். பாட்டும் பாடி பரவி. அடுத்த வாரம் அந்த பதிகத்தை நம்ம வந்து இறைவன் திருவள்ளால் சிந்திப்போம். அடுத்தது 205வது பாடல். பாடி அறிவு பரவசமாம் பரிவு பற்ற புறம்போந்து நீடு விருப்பில் பெருங்காதல் நிறைந்த அன்பர் பலர் போற்ற தேடும் அயனும் திருமாலும் அரிதற்கு அரிய திருப்பாதம் கூடும் காலங்களில் அணைந்து பரவி கும்பிட்டு இனிது இருந்தார். பாடி அறிவு பரவசமாம் பரிவு பற்ற புறம் போந்து, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி அறிவு பரவசமாம் பரிவு பற்ற புறம் போந்து, உள்ளத்துல வந்து அந்த பேரின்பம் விளைகின்றது, அது ஆனந்த பரவசம் வந்து வருகின்றது. முதலே சொன்ன அந்த ஆனந்த பரவசம் எதனால வரும்னா அன்பினாலதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. பாடி அறிவு பரவசமா பரிவு பற்ற புறம் போந்து, அந்த அறிவு, அந்த அறிவானது பரவசம் அப்படின்னா பேரின்பத்தை தரக்கூடிய, பரிவுனா அன்பு பற்ற. ஏன்னா அந்த இறைவன் திருவடியில சார்ந்து அந்த உணர்வோடே பாடினார் இல்லையா, அப்ப அத்தகைய அன்புனால இவருக்கு என்ன ஏற்படுதுன்னா பேரின்பம் ஏற்படுகின்றது. அதுதான் அறிவு பரவசமாம்னா அந்த பேரின்பமானது ஆனந்த பரவசமானது இவருக்கு ஏற்படுகின்றது. எதனாலனா அந்த பரிவு பற்ற, அந்த அன்பானது இவரை பற்றி இருக்கிறதுனால, இறைவன் திருவடி கீழே இருக்கிற அந்த அன்பு பற்றி இருக்கிறதுனால, இவர் விடாத அந்த அன்புல இருக்கிறதுனால இவருக்கு அந்த ஆனந்த பேரின்பம் கிடைச்சது. அதாவது பாடி, அதாவது இறைவனை பாடி அந்த ஆனந்த பேரின்பத்திலே இருக்கின்றார். அந்த அன்பினை பற்றி கொண்டே அதனால் ஆனந்த பரவசத்தில் இருந்து திளைத்து கொண்டிருக்கின்றார். அதோடைய புறம் போந்து வெளில வந்து நீடு விருப்பில் பெருங்காதல் நிறைந்த அன்பர் பலர் போற்ற, அதாவது மிகுந்த விருப்பத்தோடு பெருங்காதல் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் எல்லோரும் பலர் போற்றுமாறு தேடும் அயனும் திருமாலும் அரிதற்கு அரிய திருப்பாதம், அதாவது என்னன்னா பெருங்காதல் நிறைந்த அன்பர் பலர் போற்ற. இங்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்கி கொண்டு அடியார்கள் இருக்கிறாங்க, சிவபெருமானை வணங்கி கொண்டு இருக்கின்றார். அதுதான் இங்க சிறப்பு. இப்ப அந்த சுவாமி மீதும் சுந்தரமூர்த்தி நாயனார் மீதும் மிகுந்த விருப்பு, நீடுனா அது வந்து நீண்டதுன்னு சொல்றதை விட குறைவில்லாத எப்போதும் அழியாத அன்போடு பெரும் காதலோடு நிறைந்த அன்பர்கள், அப்படி அந்த உள்ளத்துல அன்பு நிறைந்த
தொண்டர்கள்லாம் போற்றி சூழ்ந்து இருக்க, அவங்க கூட இருக்க. எப்போதும் இந்த ஐயனும் திருமாலும் தேடினாலும் அவர்களுக்கு அரியவராக விளங்குகின்ற சிவபெருமானுடைய அந்த திருப்பாதத்தை கூடும் காலங்கள், அப்போ இப்பெல்லாம் பூஜை சுவாமி கோயில்ல நடக்குதோ அந்த காலங்கள் தோறும் சென்று வணங்கினார் அப்படின்னு அர்த்தம். அரிய திருப்பாதம், அது எப்படிப்பட்ட திருப்பாதம்? இல்ல சுவாமியை சென்று வணங்குனாலே திருப்பாதத்தை வணங்குவதுதான் அர்த்தம். அப்ப அன்பர்கள் எல்லாம் தம்மையும் இறைவனையும் போற்றி கொண்டு உடன் சூழ்ந்து இருக்க, இந்த ஐயனுக்கும் திருமாலுக்கும் அரிதற்கு அரியவராகிய சிவபெருமானுடைய திருப்பாதத்தை எப்பெல்லாம் பூஜை நடக்கின்றது, ஒவ்வொரு உச்சிக்கு 6 கால பூஜை நடக்கும் இல்லையா, அந்த பூஜை வேலைதான் கூடும் காலங்களில் எல்லாம் அணைந்து கோயிலுக்கு போய் பரவி கும்பிட்டு இனிதிருந்தார். இறைவனை போற்றி துதித்து இனிதிருந்தார். அடுத்தது 206வது பாடல். இந்த நிலைமையார் இவர் இங்கு இருந்தார், முன்பே இவருக்காக அந்தன் கைலை மலை நீங்கி அருளால் போந்த அணிந்திதையார், வந்து புவிமேல் அவதரித்து வளர்ந்து பின்பு வன்தொண்டர் சந்த விரைசூழ் புயம் சேர்ந்த பரிசு தெரிய சாற்றுவான். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அடியார்கள் தம்மை போற்றி கொண்டிருக்க, தான் இறைவனை காலங்கள் தோறும் வணங்கி மகிழ்ந்து அந்த அன்பு பற்றி இருக்க, அதனால் ஆனந்த பரவசத்தோடு அங்கு வாழ்ந்திருக்க, அங்கே வீற்றிருக்கின்ற காலத்தில் என்ன ஆகுதுன்னா, இப்ப திருக்கைலாய மலை முதல்ல நடந்தது பார்த்தோம். இவர் சுவாமிக்கு அள்ளி நீர் சுவாமி பூசுறார் இல்லையா, அந்த பாத்திரத்தை ஏற்று அருளுகின்ற பெரும் தொண்டை செய்தவர். அது இல்லாம சுவாமி தினந்தோறும் சாத்துகின்ற பூமாலைக்காக நந்தவனம் சென்று பூக்களை கொய்து வந்து சுவாமிக்கு சாத்துகின்ற அந்த திருத்தொண்டினை செய்பவர். அப்படி ஒரு நாள் அவர் திருநந்தவனத்துக்கு செல்லும் பொழுது இறைவன் திருவருளால், அதுதான் பார்க்கணும், இறைவன் திருவருளால 2 பெண்களை பார்க்கின்றார். அதாவது 2 பெண்களை பார்க்கின்றார். பெரிய செமினார் ஒரு செமினார்ல பெரிய நான் ஆஃப் பண்றேன் மைக்க ஒரு நிமிஷம். சிவா பேசுங்க. சரிங்க, நன்றிமா. திருக்கைலாயத்துல அந்த சுவாமிக்காக பூக்களை கொய்வதற்காக செல்கின்றார். அப்படி இவர் போய் இருக்கும் பொழுது 2 பெண்கள் வருகின்றார்கள். அப்படி யார் அந்த 2 பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு போறதுக்கு முன்னாடியே இருக்காங்க. அங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சுவாமிக்கு இவர் பூக்கள் சாத்துகின்றாரோ அதே போல உமையன்னையும், அது பெண் இல்லையா அவங்க உமையன்னை, அப்ப அழகழகா நிறைய கூந்தல்ல மலர்கள் வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு மலர் கொய்வதற்காக உமையன்னையுடைய சேடியர்கள் பணிப்பெண்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்க கமலினி அணிந்திதைன்னு 2 பேர். அவங்க சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாடி அங்க நின்று இந்த மலர்களை உமையன்னைக்காக பிரித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்தமில் சீர் அணிந்திதை, அவங்க பெருமை உலகம் சொல்லவே முடியாது. அணிந்திதையும் ஆய்குழல் கந்த மாலை கமலினி, அழகிய கூந்தலில் வாசனை மிகுந்த மாலைகள் சூடியிருக்கின்ற கமலினி 2 பேரும் கொந்து கொண்ட திருமலர் கொய்வொழி வந்து வானவர் ஈசர் அருள் என. அதுதான் இங்க முக்கியம். அதாவது இறைவனுடைய திருவருளால சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான அவங்க பாக்குறாங்க, அவர்களையும் இவர் பாக்குறாரு. தினம்தோறும் வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஆனா ஏற்படாத ஒரு அன்புணர்ச்சியும் காதல் உணர்ச்சியும் அவர்கள் மனதில் ஏற்படுகின்றது. அதனாலதான் சொல்றாங்க வானவர் ஈசர் அருள் என. ஈசர் அருளால அவர்கள் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. எதற்காக ஏற்படுகின்றது என்ற காரணத்தை சொல்றாங்க. மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டர் தொகை தர. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தாதானே திருத்தொண்டர் தொகை தர முடியும். அதான் படிச்சுதான் நம்ம உய்ய முடியும். அவர் வந்ததுனாலதான் தேவார பதிகங்கள் பாடி கிடைச்சது. அதற்காக இறைவன் என்ன பண்றாரு, இந்த இந்த நாடகத்தை நடத்துகின்றார். பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரின்னு சொல்லிட்டு மனசை திருப்பி கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்யறதுக்காக பூக்கள் கொண்டு போகணுமேன்னு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போன உடனே சுவாமி என்ன பண்றாரு, யாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சுவாமி என்ன பண்றாரு, நீ பெண்கள் மேல மாதர் மேல் மனம் வைத்தனை, மனசு அங்க என் மேல மட்டும்தான் இருக்கணும், அவங்க மேல வச்சுட்ட. நீ தென்புவி மீது தோன்றி மெல்லியலாருடன் காதல் இன்னும் கலந்து அணைவாய். அவங்களோட சென்று
வாழ்ந்து உன்னுடைய ஆசைகள் நீக்கி கொண்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, அப்பதான் வந்து கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கிற நமக்கே தெரியும், தடுத்து ஆட்கொள்றேன் அப்படின்ட்டு சுவாமி வந்து ஒரு உறுதியை கொடுத்து இங்க அனுப்புகின்றார். அந்த 2 பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 2 பெண்கள்ல வந்து ஒரு பெண் தான் கமலினி தான் பறவையாரா வந்தாங்க. அவங்கள வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இப்ப அணிந்திதை இன்னொரு பெண். அணிந்திதைனா என்ன அர்த்தம்னா நிந்தனைக்கு அப்பாற்பட்டவர், அப்படி போற்றக்குரியவர், போற்றுதலுக்குரியவர் அர்த்தம். இந்த அணிந்திதை இன்னும் ஒருத்தவங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அந்த கடன், அந்த இது கடமை இருக்கின்றது. அந்த ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு இந்த திருக்கைலாயத்தில் இருந்து நீங்கி, அந்த குளிர்ச்சி மிகுந்த அந்த கைலாயத்தில் இருந்து நீங்கி இறைவனுடைய அருளால் அணிந்திதையார் ஆகியவர் என்ன பண்றாரு, இந்த புவி மேல் அவதரித்து வளர்ந்து வருகின்றார். அவர் வந்து வன்தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய, அவர் எப்போதும் சுவாமி திருமண குளத்துலதான் இருப்பார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வாசம் மிகுந்த மாலைகளை சூடியிருப்பார். அவருடைய அந்த வாசமிகு மாலைகள் சார்ந்து சூடியிருக்கின்ற தோள்களை சேரக்கூடிய அந்த பெருமையினை உடைய அந்த அழிந்தியாருக்கு இந்த நிகழ்வுலாம் எப்படி நடக்குது அப்படின்றத அடுத்த இதுக்கப்புறம் எனக்கு இறைவன் அருளியவாறு நான் கூறுகின்றேன்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். அந்த அளவுல வந்து ஒப்பில்லாத சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாற்றுல மிக முக்கியமான பகுதி. எப்படி இறைவனுக்கு அவருக்கு ஆட்சி செய்கின்றார், அணிந்திதையார் ஆகிய அந்த சங்கிலியார் என்ற நாமத்தோடு இங்கே பிறக்கின்றார், அவருக்கு எவ்வாறு அருள் செய்கின்றார், என்னென்ன அற்புத திருவிளையாடல் நிகழ்கின்றது என்பதை இறைவன் அருளால் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து உணர்ந்து இறைவன் திருவருள் பெறுவோம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அம்மா யாராவது கருத்து தெரிவிக்கலாங்கம்மா, சந்தேகம் இருந்தாலும் அம்மாட்ட கேட்கலாங்கம்மா. சந்தேகம் இல்லம்மா, இன்னைக்கு பாடல் அவன் அனைத்தும் அருமை. திருவெற்றியூர் திருவள்ளம் தலத்தை பத்தி தெரிஞ்சு கொண்டோம். திருவள்ளம் தலம் வந்து திருவள்ளம் என்று திருவளம் என்ற தலம் வந்து மருவி திருவள்ளம் ஆகி இருக்குதுன்னு சொன்னீங்க. அதுல வந்து நந்திய பெருமான் கோவிலை நோக்கி இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தகவல் நாங்க இன்னைக்கு அறிஞ்சுக்கிட்டோமா. விநாயகர் வந்து வலம் வந்து மாங்கனி வாங்கின தலம்னு சொல்லிட்டு அந்த தலத்தை பற்றி பெருமையா சொன்னீங்க. அப்புறம் பழனியை பத்தியும் சொன்னீங்க. பழம் நீ ஒரு பழம், நீ உனக்கு எதுக்கு பழம் கனி சொல்லிட்டு அந்த பழனி என்ற பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க. இறைவன் திருவடியை பெறுவதற்கு அடியா திருவடியை நம்ம வணங்கணும், பணிந்தால் நம்ம இறைவனுடைய திருவடியை எளிய வழியில அடையலான்றத கருத்து சொன்னீங்கம்மா. கண்ணப்பருடைய வரலாறு அந்த இதை சொன்னீங்க. கண்ணப்பர் வணங்குற அந்த மலை வந்து மேகங்கள் தவழக்கூடிய மலையா இருக்கும், அவ்வளவு உண்டு செம்மை தருகின்ற மலைன்னு சொல்லிட்டு அந்த கண்ணப்பர் மகிழ்ந்த திருக்காலத்தினுடைய மலையை சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுல வந்து அந்த பாடல் வந்து திளைத்து மூழ்கி அந்த இதில் வந்து திருக்காலத்தி மலைக்கு சுந்தர பெருமாள் போறாரு சொல்ற அந்த மலைக்கு போற அழகா சொன்ன அவ்வளவு அழகா சொன்னீங்க. அவர் வணங்குறது எவ்வளவு அந்த இதுல முழுகிறாராம், அந்த திளைத்து மூழ்கி அந்த மலையின் மேல இந்த மடுப்ப திருமண் என்றெழுதி மலை மேல் மருந்தை வணங்கினார். மலை மேல் மருந்தைன்றது திருக்காலத்தி அப்பனுக்கு ஒரு பெயர்னு சொன்னீங்க. அந்த இது நல்லா இருந்ததுங்கம்மா. வணங்கி உள்ளங்களிக்கூற மகிழ்ந்து, உள்ளங்களிக்கூற இன்பம் மிகுந்து அந்த இதுல போறாங்க. இனிய இசை பாடி அந்த பதிகம் பாடினார்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அர்த்தம் சொன்னீங்கம்மா. நல்லா அந்த திருக்காலத்தி மலைக்கு. அடுத்து வட மாநிலத்துக்கு வந்து பருப்பதம் சொல்றது ஸ்ரீசைலம். நாங்க பருப்பதம் நீலப்பருப்பதம் நினைச்சிட்டோமா. ஸ்ரீசைலம் நீங்க சொல்லுது அது புரிஞ்சுக்கிட்டேன். அது திருக்கேதாரமலையும் அங்கிருந்தே அவர் பாடனா இங்கிருந்தா, ஏன்னா நம்ம வடநாட்டுக்கு போறதுக்கு இது கிடைக்காது. நம்ம தமிழ் எங்கெங்க பேசப்படுகிறதோ அங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவங்க வளம் வந்து எல்லா பாடலும் பண்ணா. இங்கே இருந்து வடநாட்டை பத்தி பாடினாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அதுல வந்து திருப்பருப்பதமும் கேதாரமலையும் சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பதி அதுவும் காதல் நிறைந்து சிறந்திருந்தார், திருப்பதிகம் பாடி காதல் சிறந்திருந்தார். ரொம்ப அழகா இருந்ததுங்க. அங்கு சில நாள் தங்கி திருக்காலத்திலே தங்கி சிவலோகம் திருவெற்றியூருக்கு சிவலோகம் என்ற ஒரு இது இன்னும் சொன்னீங்க. அப்படின்ற திருவெற்றியூர் பெருமையை சொன்னீங்கம்மா. திருவெற்றியூர் பெருமையை சொல்லும் போது அழகா இருந்தது. திங்கள் முடியார் அமர்ந்த திங்கள் முடியார்னா நம்ம பிறை சூடிய பெருமாள் அமர்ந்திருக்கும் சிவலோகம் என்று போற்றப்படியே திருவெற்றியூர் சொன்னீங்கம்மா. அடுத்த பதிகம்லாம் நீங்க மற்றவங்க யாராவது சொல்லுங்கப்பா.
திருவடி வணக்கம் அம்மா. நன்றிங்கம்மா. அம்மா வேற யாராவது பேசலாங்கம்மா? வேலம்மாளம்மா போயிட்டாங்க. புவனேஸ்வரி அம்மா நீங்க பேசுங்கம்மா. சிவாய நம. திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து இளையர்களும் திருவடி பணிகிறேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. ஒவ்வொரு வாரமும் அம்மா ஒவ்வொரு தளத்தை பத்தி சொல்லும் போதும் அந்த ஊருக்கே போயிட்டு வந்துட்டோம். இருந்தா கூட அதனுடைய அருமை பெருமைலாம் தெரியாம நாங்க ஓரளவுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ போனப்பெல்லாம் எங்களுக்கு தெரியல. இப்ப அம்மா சொல்றதெல்லாம் கேட்கும் போது இப்ப போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கம் வருது மனசுல. அது மாதிரி அவ்வளவு சிறப்பா ஒவ்வொரு கோயிலையும் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு எல்லாம் எடுத்து விளக்கமா சொல்றாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸ்ரீசைலம் கேதார்நாத் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்பு பெருமான் திருவிழா அடியானு கிடைச்சது. இருந்தாலும் இப்ப அம்மா சொல்லும் போது இதெல்லாம் நினைச்சு பார்த்து இங்க இருந்தே அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு உணர்வோட இருக்கிறோம்மா. ஒவ்வொரு ஊர்லயும் அம்மா சொல்லும்போது நம்ம அந்த ஊர்ல இங்க இருந்தோமா, அங்க போனோமா, இதை கோபத்தை பார்த்தோமா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ரொம்ப சிறப்பா எல்லா ஊருடைய சிறப்பு, பதிகத்தினுடைய சிறப்பு எல்லாமே எடுத்து சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஓனகாந்தன் தள்ளி பாடல் சொன்னீங்க. அது இன்னைக்குதான் நான் பூஜையில பாடினேன். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு அந்த பாடல் தான் இன்னைக்கு சிவபூஜையில தேவாரமா பாடினேன். அது இன்னைக்கு அம்மா சொன்னது எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா நல்லா விளக்கமா சொல்றீங்க. ரொம்ப சிறப்புமா. நீங்க பல காலம் நல்லபடியா இருக்கணும். நல்லா விளக்கு பொறுமையா, அதான் ஒன்னொன்னு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையா எடுத்து சொல்றதா ரொம்ப சிறப்பா இருக்குது. கேட்கறதுக்கு எங்களுக்கு எளிமையா புரியுது. தடன்னு சொல்லிட்டு போகாம ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒரு கருத்து சொல்றீங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. மனசுல நிக்குது. ஒவ்வொரு வாரமும் எல்லா திருத்தல யாத்திரை போற மாதிரி மாசம் ஒருத்தர் யாத்திரை போனோம். அதுக்கு முந்தைய இப்ப வாரம் ஒருத்தர் யாத்திரை போற மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்குள்ள ஏற்படுத்துமா. சிவாய நம்ம திருவடி வணக்கம். உங்க திருவடியை பலகாலம் இணைந்து வழிக்கிறேன். நம்ம அனைத்து அடியா திருவடி பண்ணி சாரவன்மா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற அடியார் பேசட்டும். ஐயா ஐயா இருந்தாங்கன்னா ஐயா பேச சொல்லுங்க. ஐயா இல்லைன்னு நினைக்கிறேங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடிடலாமா? வான்முகில் வழாது பெய்க, மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.